வாங்க வாசி கணப்பன் தமிழ் தாய் வாழ்த்து. வேற ஒருத்தரும் வரலையே. நான் பாடிடுவாங்க. ஆமா ஓகே ஐயா ரெக்கார்டிங் ஆன் பண்ணியாச்சு. சரி. ஓகே ஓகே ஓகே. வருது ஐயா கண்ணன் சார், அப்புறம் ஷேர் பண்ணிக்கலாம். வருது ஐயா வருது, no தமிழ் problem. தாய் வாழ்த்துங்க. ஆமா தமிழ் ஐயா ஆ. ஐயா கேக்குதாங்க? கேக்குது, ஐயா எல்லாரும் கேக்குதா? கேக்குது. கேக்குதாங்க? கேக்குது கேக்குது, நோ ப்ராப்ளம் இல்ல. தமிழ் தாய் வாழ்த்து பாடிடுவாங்க. ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே. கண்ணன் சார், நீங்க ஷேர் ஸ்கிரீன் அப்புறம் போட்டுக்கலாம். சரி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்தாய் வாழ்த்து. வாசி கண்ணப்பன் அம்மாவும் இல்ல, இன்னைக்கு அவங்க பிரேமாமா இல்லாதனால எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராடும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. நன்றி. இப்பொழுது வரவேற்புரை நிகழ்த்த வருகை தருமாறு அண்ணாஜம் கல்லூரியுடைய துணை முதல்வர் டாக்டர் பூங்கோதை அம்மா அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய இனிய வரவேற்புரை தாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். அம்மா கேக்குதா? கேக்குதுமா, கேக்குது. வாய்ப்புக்கு நன்றி. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் சென்னை, பெக் ரூசா பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சி மற்றும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற 98ஆம் அறிவியல் அரங்கம் தொடர் நிகழ்ச்சி இன்று தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழலில் ஆற்றல் பங்களிப்பு என்னும் தலைப்பிலான இந்த கருத்தரங்கிலே இணைய வழியில இணைந்திருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றேன். இன்று சிறப்புரை ஆற்றுவதற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் ஆற்றல் வளங்கள் துறை பேராசிரியர் எஸ் கண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா அவர்களே, வருக வருக, உங்களுடைய சிறப்புரையை தருக என்று உங்களை கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று தலைமுறையாற்றுவதற்காக இசைந்துள்ள திருச்சி பாரத மிகு மின் நிறுவனத்தினுடைய மேனாள் செயல் இயக்குனர் திருமிகு SV சீனிவாசன் அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். இன்று சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்துவதற்காக இங்கே இணைந்துள்ள தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மைய மேனாள் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் திலகவதி அம்மையார் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்தையும் மிக அழகாக பாடி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து விட்டார்கள். யார் வரவில்லை என்றாலும் அந்த இடத்தை நிரப்புவதற்கு என்னால் முடியும் என்ற அளவில் மிக திறமையாக செயல்படக்கூடிய அம்மையா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றமைக்காக வரவேற்று மகிழ்கின்றேன். அடுத்ததாக வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்கள் இணைவார்கள் நினைக்கின்றேன். பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலை சொல்லோவியத்தை வழங்க இருக்கின்றார்கள், அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை அதாவது இன்று அம்மையார் அவர்கள் செல்வராணி செல்வம் அம்மையார் ஸ்ரீநிகேதன் கல்லூரியுடைய மேனாள் முதல்வர் அம்மையார் அவர்கள் இங்கே வருகை இருந்து காத்திருக்கின்றார்கள். அம்மையார் அவர்களையும் வருக வருக என்று
வரவேற்று மகிழ்கின்றேன் அம்மா. வருக இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க. இந்த இனிய பொழுதிலே நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழக பெக் ரூசா திட்ட அலுவலர் திரு ஜே திலீப் அவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். அதுபோல அணு விஞ்ஞானி அவர்கள் ஐயா அவர்கள் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். எப்பொழுதுமே எல்லாருக்கும் முன்பாக இணைந்து கடைசி வரை இருந்து நிகழ்ச்சியை நிறைவேற்றி மிக அற்புதமாக எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்னோடி என்று அவர்களை ஐயா அவர்களை நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஞ்ஞானி நம்மோடு இருப்பதிலே நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சியை எங்கிருந்தாலும் நடக்கும் என்ற இதில் திட்டமிட்டு செயல்படுத்தி நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தினுடைய நிறுவன செயலர் கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கும் இந்த என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு நன்றியை கூறிக்கொண்டு இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே யாரெல்லாம் இணைந்திருக்கின்றார்களோ அத்துணை சான்றோர் பெருமக்களையும் இங்கே ஐயா முத்துவேல் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் பி நடராஜமூர்த்தி ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இந்த அத்துணை தமிழ் சான்றோர்களையும் அறிவியல் அறிஞர்களையும் இன்னும் இணைய இருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்பை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. மிக சிறப்பானதொரு வரவேற்புரையாற்றிய முனைவர் பூங்கோதை அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்கள் சேயோன் ஐயா அவர்கள் பல்வேறு பணிகள் இருந்தாலும் ட்ரெயின்ல வர்றப்பயே இணைய வழியில இணைந்திருக்காங்க. அதற்காக அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டினையும் தெரிவித்துள்ளேன். மிக்க மகிழ்ச்சி. கடமையில் கட்டுப்பாடாக இருக்காங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொன்னால் அதற்கு உதாரணம் சேயோன் ஐயா அவர்கள் தான். அடுத்ததாக நம்மளுடைய இந்த அருமையான நிகழ்வில் மிக சிறப்பாக தலைமையேற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய திருச்சி பாரத மிகும நிறுவனத்தினுடைய மிக சிறப்பான வளர்ச்சிக்கு வித்திட்ட அதனுடைய மேலாள் பொது மேலாளர் ஐயா சீனிவாசன் ஐயா அவர்கள் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் நம்மளுடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக அறிவுக்களஞ்சியம் விருதை பெற்ற பெருமைக்குரியவர். அத்தகைய சான்றாளர் நம்மளுடைய நிகழ்வில் இன்றைக்கு தலைமையுரை நிகழ்த்தும் நமக்கு மிக்க மகிழ்வை தருகின்றது. ஐயா அவர்களுடைய அன்பு துணைவியர் அவர்கள் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் மிக சிறந்த கைதேர்ந்த ஒரு கலை வல்லுனர். நம்ம ஐயா இது ஏன் சொல்கிறேன் என்றால் சேயோன் ஐயாவுக்காக சொல்கிறேன். நம்மளுடைய ஆளுநர் மாளிகையில் நம்மளுடைய இவங்க ஜப்பான்ல போய் அவங்க பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அவர்களுக்கு இணையாக அம்மா அவர்கள் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். அதாவது ஐயா ஒரு துறையில் வல்லவர்களாக இருக்கின்ற பொழுது அம்மாவும் ஒரு துறையில் வல்லவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் இந்த நேரத்தில் அவர்களையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அத்தகைய நிலையில் ஐயா அவர்கள் இந்த பாரத மிகும நிறுவனத்தில் பல அளப்பரிய பணிகளை செய்திருக்கார். அதை பற்றி சொல்வதென்றால் ஒரு தனி அரங்கமே வேண்டும். இந்த அரங்கத்தில் அதை சொல்ல இயலாததனால் நேரத்தினுடைய அருமை கருதி ஐயா அவர்களுடைய இனிய ஒரு தலைமையுரையை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். உங்கள் அழகான அன்பான தலைமையுரையை தாருங்கள் ஐயா. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய தலைப்பு சுற்றுச்சூழலில் ஆற்றலின் பங்களிப்பு. பேராசிரியர் எஸ் கண்ணன் அவர்கள் நிகழ்த்தவிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இந்த காலம் மட்டும் இல்ல, எல்லா காலத்துக்கும் இது ஒரு பொருத்தமான டாபிக். அடிக்கடி இந்த மாதிரி டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இதுல மெயினா நம்ம திருக்குறள் அப்படின்னு வரும்போது முதல் குறளை எடுத்துக்கிட்டாங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்றதுல எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் அகரம் மட்டும்தான் அகரம் தான் அடிப்படையா இருக்கு. அதே மாதிரி இது உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது அப்படின்றாங்க. இதுல இந்த ஆதி பகவன்கிறதுக்கு பல பேர் பல டெபினேஷன் சொல்றாங்க. ஒருத்தர் ஆதி பகலவன் அப்படின்றார், அதாவது கதிரவனை தான் சூரியனை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. பட் எது உண்மையோ இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆற்றலுக்கும், எல்லான்னு சொல்ல முடியாது, ஒரு சில ஒரு வித்தியாசங்கள் இருக்கிறது. மெஜாரிட்டி ஆஃப் த ஆற்றல் எனர்ஜி சோர்சஸ் பாத்தீங்கன்னாக்க அது இந்த கதிரவன்ல இருந்து டிரைவ் ஆனது தான். இப்ப நியூக்ளியர் எனர்ஜி, ஜியோ தெர்மல் எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் வேறுபட்டதுன்றாங்க. மற்றபடி இந்த நம்ம நார்மலா நம்மளுடைய எரிசக்திகள் எல்லாமே இந்த சூரியன்ல இருந்து டிஃபைன் ஆகிறது தான். இது நம்ம கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ்ன்னு இருக்கு நமக்கு. அதாவது கன்வென்ஷனல்ங்கிறது இது ரெனியூபிள் அப்படிங்கிறது புதுப்பிக்க
அதாவது இப்ப நம்ம சோலார் எனர்ஜி இருக்கு, சூரிய ஒளியில இருந்து வர எனர்ஜி இருக்கு, விண்ட் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, இது எல்லாமே ரெனியூவபிள். அது திருப்பி திருப்பி வரும். அதே மாதிரி பயோமாஸ், ஒரு நமக்கு வந்து உட்டு கிடைக்குது, அந்த உட்டை எரிச்சானாக்க நமக்கு திருப்பி உட்டு கிடைக்கும். ஆனா அந்த உட்டு வளர்றதுக்கு டைம் ஆகும். பட் எனர்ஜி ஃபாரஸ்ட்னு சில காடுகள் வந்து நம்ம வளர்த்து அந்த அதை எரிச்சு திருப்பி ரீசைக்கிள் ஆகும். ஸோ அந்த ரெனியூவபிள் எனர்ஜின்றது கூடியது. புதுப்பிக்க முடியாம ஒரு அளவு இருக்கிறது, அதை எடுத்து பயன்படுத்தி விட்டால் அது குறைந்து போகும். அந்த மாதிரி இருக்கிற சோர்சஸுக்கு நம்ம வந்து புதுப்பிக்க முடியாத எனர்ஜி சோர்சஸ், நான் ரெனியூவபிள் சொல்றோம். இது வந்து எப்படி என்னன்னாக்கா, நம்ம ஒரு அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ்னு சொல்றாங்க இல்லையா, படிம எரிபொருள், அதாவது இந்த கோல், நம்மளுடைய நிலக்கரியை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது நம்மளுடைய பெட்ரோலியம், இந்த க்ரூட் ஆயில், ஆர் நேச்சுரல் கேஸ், நம்மளுடைய இயற்கை எரிவாயு, இது எல்லாமே இது வந்து இதெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் பூமிக்கு அடியில் உள்ளது. அதை எடுத்து நம்ம பயன்படுத்தி விட்டால் சிறிது காலத்திற்கு பிறகு அது இல்லாமல் போய்விடும். அதனால் அது வந்து நான் ரெனியூவபிள்னு சொல்றோம். என்ன இருந்தாலும் இந்த எரிபொருள் எந்த அளவுக்கு ஒரு நாட்டில் பயன்படுத்தப்படுகிறதோ அதை பொறுத்துதான் அந்த நாடு வளர்ச்சி அடைந்ததா அடையவில்லையா என்பதை ஒரு அளவீடாக வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது பார்த்தால் நம்மளுடைய இந்தியாவில் ஒரு வருடத்திற்கு 1025 யூனிட் கேபிட்டா பவர் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தனிநபர் ஆற்றல் நுகர்வு அப்படின்றது வந்து 1025 யூனிட்ஸ். இதே சைனால 5400 யூனிட் இருக்கு. இதே யூஎஸ்ஏல 11,000 யூனிட் இருக்கு. ஒரு விதத்துல பார்த்தா கம்மியா பயன்படுத்துறது, இந்த எரிபொருளை பயன்படுத்துறது வந்து நம்மளுடைய வளங்களை பேணி காக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதே சமயத்துல நம்முடைய வளர்ச்சிக்கு இந்த ஆற்றல் இன்றியமையாததா இருக்கிறது. இந்த ஆற்றலின் மூலம் தான் பல தொழிற்சாலைகள் இயங்குகின்றன, பல இடங்களுக்கு நம்மளால் போக முடிகின்றது. ஒரு வளர்ச்சியின் அறிகுறியாக, அளவுகோலாக இருக்கும் இந்த பெர் கேபிட்டா எனர்ஜி கன்சம்ஷன் என்பது இந்தியாவில் மிகவும் மோசம் இல்லை. ஈவன் 100 யூனிட்டுக்கு கீழே உள்ள நாடுகள் எல்லாம் இருக்கின்றன. இந்தியா வளர்ந்து வருகிறது. இருந்தாலும் இந்த எரிபொருளை நாம் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். அந்த எரிபொருளை மாசுபடாமல், இந்த சுற்றுப்புற சூழல் மாசுபடாதவாறு நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒண்ணு. சோ இதுல வந்து திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்கிறார், எல்லா டாபிக்லயும் சொல்லியிருக்கிறார். நம்ம இதுல வந்து ரிலேட் பண்ண முடியும். அதாவது இந்த வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் 17வது குறள்ல பாத்தீங்கன்னாக்க, நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தான் நல்காதாகிவிடின், அதாவது மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் அப்பெரிய கடலும் தன் வளமையில் குறைந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னாக்க, எது ஒண்ணும் நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அதை ரிவர்ஸ் பண்ணி, அதை ரிட்டர்ன் பண்ணி, அந்த ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்றது இதன் மூலமாக தெரிகிறது. இப்ப இந்த ரெனியூவபிள் எனர்ஜின்றது வந்து திரும்பி திரும்பி வரும். அந்த மாதிரி எனர்ஜியை பயன்படுத்தும் போது நமக்கு பாதகங்கள் குறைவாக இருக்கும். வேற திரும்பி வரலனாக்க அந்த வளம் குன்றி போகும் அப்படின்றதுதான் அவர் அந்த நீரை வச்சு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இதுல வந்து இந்த ஃபாசில் ஃபியூவல் அப்படின்றது வந்து பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இப்ப இந்த நிலக்கரியோ மின்சாரம் இப்ப நம்ம பார்த்தோம்னாக்க மின்சாரம் தான் அதிகமாக நாம் பயன்படுத்துகின்றோம். எரிபொருள் இருக்கின்றது, நம்ம ஒரு கார்ல போறோம், பைக்ல போறோம், இல்ல ஈவன் டீசல் லோகோமோட்டிவ்ஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம பெட்ரோலியம், டீசல், பெட்ரோல் இந்த மாதிரி ஃபியூவல்ஸ் யூஸ் பண்றோம். பட் இருந்தாலும் மின்சக்தி தான் மேஜர் பிளேசஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். அது வந்து நம்ம மேஜர் தயாரிப்பு முறை வந்து ஃபாசில் ஃபியூவல்ஸ் தான். இப்ப அதுல வந்து இப்ப நமக்கு வந்து இந்த பொல்யூஷன், காற்று மாசுபடுகிறது, பலவிதமான மாசுகள் ஏற்படுகின்றன. இந்த மாதிரி ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் நமக்கு இருக்கிற இந்த பவர் ஜெனரேஷன் டெக்னாலஜியில பாத்தீங்கன்னாக்கா தெர்மல் எனர்ஜி தான் மேஜரா இருக்கு. நியூக்ளியர் எனர்ஜில பொல்யூஷன் இல்லைன்னு நம்ம சொன்னா கூட அதுல இருக்கிற ரிஸ்க் வேற, அதுலயும் கதிர்வீச்சு பொல்யூஷன் அந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு பண்ணும்போது
அதனுடைய யூசேஜ் எவ்வளவு கம்மி பண்ணினாலும் அது நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்ப இந்த பயோமாஸ் பிளான்ட் நான் சொன்னேன், ஒரு அதாவது நம்மளுடைய அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் இருக்கு. இப்போ ஒரு சர்க்கரை ஆலையில போய் பாத்தீங்கன்னா அந்த பகாசுன்னு அதோடைய கரும்பு சக்கையை எடுத்து அதை வச்சு அதுல இருந்து பவர் ஜெனரேட் பண்றாங்க. அதே மாதிரி நாங்க இந்த பிஹெச்எல்ல வந்து 90ஸ்லயே வந்து இந்த வைக்கோல், அந்த அரிசியில இருந்து வைக்கோல் நம்ம இங்க தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து அது வந்து கால்நடைக்கு உணவா கொடுக்குறாங்க. ஒரு அந்த பஞ்சாப்ல வந்து அந்த கால்நடை வந்து அந்த அரிசியுடைய வைக்கோலை வந்து அது உணவாக எடுத்துக்கொள்வது இல்லை. மேபி அது வடக்கத்திய மாடுகள் தான் கோதுமை வைக்கோல தான் சாப்பிடும் போல இருக்கு. பட் அதுல சிலிக்கா என்று ஒரு அதிகமாக இருக்கிற காரணத்தினால மாடுகள் அதை சாப்பிடுவதில்லை. இதை வந்து வயல்கள்ல போட்டு எரிக்கும் போது நிறைய பொல்யூஷன் வருகிறது. இப்ப டெல்லியில எல்லாம் கூட விசிபிலிட்டி அந்த வின்டர் சமயத்துல பிரச்சனை வர்றதுக்கு வந்து இந்த வயல் வெளிகளில் இந்த மாதிரி வந்து பயோமாஸை போட்டு எரிக்கிறது ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம டேக்கிள் பண்றதுக்கு ஈவன் இந்த 90ஸ்ல வந்து பிஹெச்எல்ல வந்து ஒரு 10 மெகாவாட் ரைஸ்டா பிளான்ட் வந்து இந்த மிதவை நிலை கொலிகளின் பேசிஸ்ல நாங்க போட்டோம். இன்ஃபேக்ட் நானே வந்து டைரக்டா அதுல இன்வால்வ் ஆகி அதுல வேலை செஞ்சிருக்கோம். பட் அது பெரிய அளவுல நம்மளால கொண்டு போக முடியல. பிகாஸ் மக்கள் வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அண்ட் மூட நம்பிக்கைகள் இருக்கு. வயல்ல எரிச்சா தான் அது நல்லது, ஒரு பாய்லர்ல எரிச்சா அந்த வயலுடைய வளம் குன்றும் அப்படின்ற மாதிரி ப்ராபகேட் பண்ணி அது வேற மாதிரி போயிடுறது. பட் பல வகையில வந்து இப்ப டெக்னாலஜியும் வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டையும் காப்பாத்துற மாதிரி இருக்கணும், சஸ்டைனபிளாவும் இருக்கிற மாதிரி நம்ம இப்ப புதுசா நிறைய இது பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த டைரக்ஷன்ல வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து தேவைக்கு ஏற்றபடிதான் நம்ம பயன்படுத்தணும். அளவுக்கு அதிகமா எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நம்பர் 1. இது வந்து நமக்கு ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் அப்படின்ற ஆங்கிள் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன எவ்வளவு தேவையோ அதை பயன்படுத்தணும், அதை எஃபிஷியண்டா பண்ணணும். எது பண்ணினாலும் எஃபிஷியண்டா பண்ணணும். இப்ப நமக்கு வந்து நம்ம ஜென்ரலா நம்ம பேசுறதே வந்து நமக்கு ஒரு உணவு தேவை, நம்ம உயிர் வாழ உணவு தேவை. நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டியும் ஓடுறது, நிற்கிறது, வேலை செய்யறது, எல்லா ஆக்டிவிட்டிக்கும் நமக்கு சக்தி தேவை. அதுக்கு வந்து உணவு மூலமா தான் நாம் அந்த சக்தியை பெறுகிறோம். ஆனா உணவு வந்து எந்த அளவுக்கு அந்த நமக்கு தேவைக்கோ அந்த அளவு தான் சாப்பிடணும். அதுக்கு அதிகமா சாப்பிட்டா அது வந்து நம்ம உடல் உபாதைகளை ஏற்படுத்தும்ன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் இந்த எனர்ஜியும் நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு தான் நமக்கு வந்து அதை எடுத்துக்கணுமே ஒழிய அளவுக்கு அதிகமா இந்த எனர்ஜியை உறிஞ்சினா நமக்கு வந்து பல கேடுகளை விளைவிக்கும். அது வந்து எவ்வளவு எஃபிஷியண்டா பண்ணாலும் அதிகமாக நுகர்வது, இந்த எனர்ஜியை நுகர்வதை தவிர்க்க வேண்டும். இந்த நமக்கு இருக்கிற இந்த ரிசோர்சஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, வளங்கள், இந்த வளங்களை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நம்ம 200 வருடங்கள் இப்ப ஒரு நிலக்கரி எல்லாம் ஒரு 100 வருடம் 200 வருடங்களா தான் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மேபி இன்னொரு 100 வருடம் 200 வருஷம் வரும்னு நம்ம சொன்னா கூட இதை வந்து இதே அளவுல நம்ம இதை பயன்படுத்தி கொண்டு இருந்தோம்னாக்க கொஞ்ச நாள்ல நிலக்கரி எல்லாம் ஒரு 200 வருஷம் கழிச்சு மியூசியத்துல தான் பார்க்க முடியும். அதை வந்து பயன்படுத்துறத கம்மி பண்ணணும்னாக்க நமக்கு புது டெக்னாலஜி இப்போ வந்திருக்கு. இந்த ரெனியூபிள் எனர்ஜிஸ்ல வந்து சோலார், டைடல், விண்டு இதெல்லாம் இருக்கு. இதுல டிராபேக்ஸும் இருக்கு. அப்கோர்ஸ் பேராசிரியர் கண்ணன் அவர்கள் இதை விளக்கமா சொல்லுவார்கள். நான் இப்ப இந்த சந்தர்ப்பத்துல தலைமை உரையில நான் சொல்ல விரும்புறது என்னன்னாக்க, நம்ம இந்த வளங்களை பாதுகாக்கணும்னாக்க நம்ம இந்த எரிசக்தியை மிகவும் தேவையான அளவுதான் உபயோகிக்க வேண்டும். மிகவும் சிக்கனமாக அதை செலவு செய்து நம்மளுடைய சந்ததிகளையும் காப்பாற்ற வேண்டும், நாமும் சுகமாக இருக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. அறிமுகம் பண்ணோம் இல்லையா, பூங்கதை கிட்ட இருக்கா அம்மா? ஐயா, அறிமுக உரை திலகவதி அம்மா. திலகவதி கூப்பிடணும் இல்லையா? ஆமாங்க, ஆமா இருக்காங்க.
திலகவதி மேடம் இருக்காங்கய்யா. இருக்காங்க. இருக்காங்க. ஆ. அவங்க தான் அறிமுக உரை. பேராசிரியர் திலகவதி அவர்கள் உடனடியாக இணைப்பில் வந்து ஐயா ஐயா வணக்கம் வணக்கங்க வாங்க வணக்கங்க வாங்க சீக்கிரம், ஏன் இவ்வளவு லேட்டு? ஆரம்பிங்க. ஐயா அவர்கள் சீனிவாசன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக எரிபொருள் சிக்கனத்தை பற்றியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றியும் தன்னுடைய உரையில் மிக சிறப்பாக விரிவாக எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கு மயிலை திருவள்ளூர் தமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்கள் ஒரு தனி உரையை ஆற்ற வேண்டும். எங்களுடைய மயிலை திருவள்ளூர் தமிழ் சங்க இணைய வழியில் ஒரு உரை ஆற்ற வேண்டும் என்று அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய சிறப்புரை இன்றைக்கு நிகழ்த்த வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய சுற்றுச்சூழல் துறை தலைவராகவும் அகாடமிக் ஸ்டாஃப் காலேஜினுடைய இயக்குநராகவும் இருந்து மிக சிறப்பான பணிகளை செய்தவர்கள். அவர்கள் மத்திய அரசினுடைய யுஜிசி நிதியை மிகுதியாக பெற்று பல்வேறு ஆய்வு திட்டங்களை மேற்கொண்ட திறமைக்குரிய பேராசிரியர். அவர்களுடைய நெறிகாட்டலில் 20க்கும் மேற்பட்ட முனையற்பட்ட மாணவர்களும் 50க்கும் மேற்பட்ட ஆய்வில் நிறைவேற்பட்ட மாணவர்களையும் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு சுற்றுச்சூழல் துறை மிக ஒரு சிறப்பான நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கிய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கின்றது. ஐயா அவர்கள் அந்த சுற்றுச்சூழல் துறை தொடர்பாகவும் அதே போல அந்த எரிபொருள் சிக்கனத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் அதே போல நம்மளுடைய இயற்கை வளத்தை இயற்கையில் கிடைக்கக்கூடிய பற்றி எப்படி அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நிறைய ஆய்வுகள் அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய நம்ம சென்ற பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் ஐயா அவர்களும் அறிவு கலைஞர் விருதை பெற்ற பெருமைக்குரியவர்கள். இன்றைக்கு இந்த அரங்கில் 2 பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் விருது பெற்ற பெருமக்கள் இங்கு வருகை இருக்கிறது நமக்கு மிக்க மகிழ்வை தருகின்றது. நம்மளுடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறிவுள்ளோர்களை தேடி தேடி அவர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய ஒரு சான்றோர் அவயமாக திகழ்வது மிக்க மகிழ்வை தருகின்றது. அந்த வகையில் ஐயா அவர்கள் தன்னுடைய பெயரிலேயே அழகான ஒரு தமிழ் பெயரை வைத்திருக்கக்கூடிய கண்ணன் ஐயா அவர்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக நம்மளிடையே உரையாற்ற வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் ஒரு சொல்ல வேண்டும் என்றால் கண்ணன் ஐயா மிக மிக எளியவர், காண்பதற்கு இனிய சொற்களை பேசக்கூடியவர், தன்னுடைய மாணவர்களிடத்தில் ஒரு தந்தை போல இருந்து நெறிகாட்டக்கூடியவர். அதாவது ஒரு நெறியாளரை பார்க்க செல்ல வேண்டும் என்றால் சில பேர் பயப்படுவாங்க. அப்படி இல்லாமல் இவரிடத்தில் ஒரு தந்தை மகன் எப்படி ஒரு உறவு நிலை இருக்குமோ அதே போல அவர்கள் தன்னுடைய மாணவர்களிடத்தில் ஒரு தந்தை போல இருந்து நெறிகாட்டக்கூடிய அன்பிற்குரியவராக திகழ்கின்றார். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திற்கு பெருமையை தேடி தந்த பேராசிரியர் என்பதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பாருங்கள், உங்களுடைய அறிவியல் உரையை தாருங்கள் ஐயா. இன்றைக்கு சுற்றுச்சூழல் துறை என்பது மிக சிறப்பான ஒரு துறையாக விளங்குவதால் இந்த உரை சிறப்பான ஒரு உரையாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நன்றிங்க ஐயா. ஆரம்பிக்கலாம் கண்ணன் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைவருக்கும் கேட்கும் விதமாக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கருதுகிறேன். இந்த இணைய வழியான கற்றல் நிகழ்வு அறிவியல் சிந்தனையிலும் சுற்றுச்சூழல் சிந்தனைகளையும் பற்றி நாம் விதைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக ஐயா பெரியோன் முருகன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்ட போது நான் மிகவும் மனமுவந்து இந்த அழைப்புகளை ஏற்றுக்கொண்டேன். ஏனென்று சொன்னால் நான் பல முறை வானொலியில் பேசிய அனுபவமும் உண்டு. ஆயிரக்கணக்கான வகுப்புகளிலும் சிறப்பு அழைப்புகளிலும் சின்னஞ்சிறு முதல் முதியோர் கல்வி வரை அவர்களுக்கான தேவையை
அவர்கள் கொடுத்த தலைப்பை ஒட்டி அங்கு நான் பேசுவதில் எனக்கு ஒரு அலாதி பிரியம். அந்த அடிப்படையிலே மயிலை திருவள்ளுவர் சங்கம் அறிவியல் சம்பந்தப்பட்ட செய்திகளையும் ஒளிபரப்பு செய்வது மட்டுமல்ல, அதை பதிவாகவும் யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் யூடியூப் வழியாக பதிவிறக்கம் செய்து மாற்றிக்கொள்ளலாம், கேட்டுக்கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு வசதி இருப்பதை நாம் வெற்றியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவாவோடு நான் இப்போது உங்கள் மத்தியிலே பேச முற்படுகிறேன். நாம் எல்லாம் அறிந்த செய்தி, நாம் வாழுகின்ற வாழ்விடம் பற்றிய கவலை இன்று அநேகமாக அனைத்து நாடுகளில் வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கும் வந்துவிட்டது. இதற்கு வசதியான நாடு, வசதியற்ற நாடு, ஏழை நாடு என்பதெல்லாம் விதிவிலக்கல்ல. காரணம், சுற்றுச்சூழல் எப்போதெல்லாம் நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறதோ அப்போதுதான் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாம் அறிந்த ஒன்று, கோடை காலங்களிலே தமிழகத்தை பொறுத்தவரை கோடை வாழ் தலமாக, இடமாக கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு போன்றவை கடல் மட்டத்திலே அதிகமான இடத்தை தேடி மக்கள் அங்கே செல்வது நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு விஷயம். காரணம், அந்த வெப்ப சலனத்தை தாங்க முடியாமல் குளிர் பிரதேசங்களை நோக்கி படையெடுப்பது இன்று அதிகமாக போய் தற்போது அங்கே உள்ளே வர வேண்டும் என்றால் முன்பதிவு செய்து அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டும்தான் வர வேண்டும் என்று அரசு தடை செய்யும் அளவிற்கு கூட்டம் குவிய ஆரம்பித்து விட்டது. இப்படியான சூழல்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே சுற்றுச்சூழல் என்பது அதனுடைய விளக்கம் என்ன என்று நாம் அறிவியல் நோக்கில் நாம் பார்த்தோமேனால், ஒரு உயிரினம் தன்னை சுற்றி வாழ்கின்ற உயிரினங்கள் உள்ளடக்கியது. அந்த உயிரினங்கள் எவ்வாறு அந்த வாழ்விடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான இயற்பியல் வேதியியல் பண்புகளை எல்லாம் உள்ளடக்கியது. அந்த இயற்பியல் வேதியியல் பண்புகள் எவ்வாறு அந்த உயிரினத்தை சாதக பாதகமாக மாற்றுகிறது, அந்த உயிரினத்தை பன்மடங்கு பெருக்கும் அளவில் எப்படி அவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது, அவை சார்ந்து வாழ்கிறதா அல்லது ஒன்றை முழுவதுமாக நம்பாமல் தனியாக வாழக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்று நாம் பார்த்தோமேயானால், அங்கே ஆரம்பம் முதலும் துவக்கமுமாக இருப்பது என்ன என்றால், நம் தலைமை உரையிலே கூறினாரே, திருவள்ளுவருடைய முதல் குரலாக கொண்ட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் என்பதற்கு பகலவன் என்று ஒரு அர்த்தம் சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த அடிப்படையிலே ஐயா சீனிவாசன் சொன்னது போல சக்தி என்பதுதான் ஒரு நிதர்சனமான துவக்கமாக அத்துணை வாழும் உயிரினங்களுக்கும் மனிதன் உட்பட துவக்கம் அங்கேதான் துவங்குகின்றது என்று நாம் கருத முயல்கிறோம். கண்ணன் சார் ஒரு நிமிஷம், அவர் கொஞ்சம் வாய்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஏன்னா சில பேர் லோவா இருக்கு அப்படிங்கிறாங்க. கேட்டக்க வேணாம். ரைட். ஆக நாம் சுற்றுச்சூழலில் காணப்படக்கூடிய உயிரினங்களுக்கு தேவையான அத்துணை இயற்பியல் வேதியியல் பண்புகளும் அந்த வாழ் இடங்களை நாம் 3 கூறுகளாக பிரிக்கலாம். ஒன்று காற்று, மற்றொன்று நீர், மூன்றாவதாக நிலப்பகுதி. இந்த அந்த நீர் பகுதியை கடல் பகுதியாகவும் உப்புத்தன்மை உள்ளதாகவும் உப்புத்தன்மை அற்ற நிலத்தின் மேற்பரப்பிலே காணப்படக்கூடிய நீர்ப்பகுதி என்று பிரிக்கலாம். ஆக இந்த காற்று, நீர், நிலம் இவற்றில் காணப்படக்கூடிய உயிரினங்களை தான் சுற்றுச்சூழல் நாம் கொண்ட அமைப்பாக நாம் கருதுகிறது. இவை 3க்கும் உயிரினங்கள் வாழ்வதற்கான வாழ்விடமாக கருதப்படுகிறது. அந்த கருதப்படக்கூடிய இடத்திலே
அவை எவ்வாறு தொடர்புடையதாக இருக்கிறது, எவ்வாறு அவற்றிற்கு அத்தியாவசிய தேவை ஏற்படுகிறது என்பது போன்ற தேவை ஏற்படுகின்ற பொழுது இந்த சுற்றுச்சூழலில் ஆற்றல் அல்லது சக்தி என்பது பற்றிய சிந்தனை இங்கே வருகிறது. ஆகவே கொடுக்கப்பட்ட தலைப்பிலிருந்து தற்போது நான் ஆற்றல் அல்லது சக்தி என்பது போன்ற ஒரு செய்தியை நான் முன்னிறுத்தி தற்போது இந்த தலைப்புக்குள் நுழைகின்றேன். இதை நாம் மொழியாக்கம் செய்கின்ற போது ஆற்றல் என்று சொல்கிறார்கள், சக்தி என்று சொல்கிறார்கள், ஏன் இதை எரிசக்தி என்று கூட உட்படுகிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வானது சொல்லப்படுகின்ற நிகழ்விற்கு நாம் முதலுமாக இருப்பது தமிழாக்கம். இதை நாம் மற்றொரு விதமாகவும் இவற்றினுடைய அர்த்தங்கள் கொள்ளப்படுவது ஒரு பொருளினுடைய வேலை செய்யும் திறன் என்பதை நாம் ஆற்றல் என்று சொல்கிறோம். உதாரணத்துக்காக ஒரு கரிக்கட்டையை எடுத்துக்கொண்டால் அது கரிக்கட்டையிலிருந்து எவ்வளவு வெப்பம் எரிக்கப்படுகின்ற போது செயல்படும் திறன் இருப்பது என்பதை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. அல்லது ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அந்த பொருள் எவ்வளவு செயல்பாடு உடையதாக இருக்கும். செயலற்று போன ஒரு பொருளை ஆற்றல் உள்ளதாக நிச்சயமாக நாம் கருத முடியாது. ஒரு பேட்டரி கொண்ட ஒரு டார்ச் லைட்ல இருக்கக்கூடிய அந்த பேட்டரி எப்போது அவை தன்னுடைய ஒளிர்தல் தன்மையை நிறுத்திக் கொள்ளுமோ அப்போது செயல்பாடு இல்லாத ஒன்றை ஆற்றல் உடையதாக நாம் சொல்ல முடியாது. ஏன் மனிதனை கூட அப்படித்தான் நாம் அந்த மனிதனால் எந்த செயல்பாடும் அற்றவர் என்றுதான் நாம் பலரை கருதுகிறோம். செயல்பாடு உடையவர், பம்பரமாக சுற்றுபவர், ஆற்றல் மிகு வல்லவர், ஆற்றல் மிகு செயலாளர் என்றுதான் நாம் யாரையும் நாம் அவருடைய செயல்பாட்டு அடிப்படையிலே நாம் சொல்ல முடிகிறது. இதை மற்றொரு உதாரணம் விளக்கமாக சொல்லுவது, ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாற்றக்கூடியதும் ஆற்றல் என்று சொல்லுவாங்க. எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், ரேதர் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி என்று அறிவியலாளர்கள் கருதுகின்றனர். இவற்றின் வழியாகத்தான் இந்த எனர்ஜி என்ற வார்த்தையை அவர்கள் கிரேக்க மொழியில் இருந்து எனர்ஜியா என்ற வார்த்தையில் இருந்துதான் இவற்றை கொண்டு வந்ததாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இவை பல்வேறு வகையான உயிரினங்களில் காணப்படுகின்றது, உண்ணும் உணவில் இருக்கிறது. வாழுகின்ற உயிரினங்கள் ஒவ்வொன்றும் உணவை உண்டு அவற்றை அக்சீகரணம் செய்யப்பட்டு அவை சக்தியாக மாற்றப்படக்கூடிய நிகழ்வு ஒரு உயிரினத்தில் நடக்கப்படுமே ஆனால் அந்த உயிரினம் உயிர் உள்ள ஒரு பொருளாக கருதப்படுகிறது. ஸ்லைடு மாறல, ஸ்லைடு அது முதல்ல இருக்குது. ஸ்லைடு ஆற்றல் மாற்றலாம் 3வது ஸ்லைட்ல போட்டிருக்கீங்க, ஆனா இது வரல, ஃபர்ஸ்ட் தான் வந்து. இப்பங்க நகர்ல இப்போ வருது என்ன? சரி, அப்ப ரொம்ப நான் கீழே போயிடுச்சு. மேக்னிஃபை பண்ணாம அப்படியே சொல்றேன். சரி, இப்ப டெஃபினிஷன் தெரியுது இல்லைங்க அந்த இது? இப்போ தெரியுது. சரி, ஆக இந்த ஆற்றல் என்பது ஒரு உயிரினத்தை, நம்முடைய அறிவியலுடைய வரலாறை நாம் பின்னோக்கி பார்த்தோமே ஆனால் அறிவியல் வளர்ச்சியில் ஒரு உயிருள்ள உயிரினம் உயிரற்ற உயிரினம் என்பதை முதலாக கண்டுபிடித்தவர் அதனுடைய தன்மைக்கு எதன் அடிப்படையில் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால் 3 முக்கிய காரணங்களை சொன்னார்கள். ஒரு உயிரினம் என்று சொன்னால் அவை வளர்சிதை மாற்றம் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கப்பட வேண்டும். அந்த வளர்சிதை மாற்றத்திற்கு தேவையான ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கொண்டு உண்ட உணவை அல்லது தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறுகளை, வேதிப்பொருட்களை ஆக்சீகரணம் அடைய செய்து வேறு ஒன்றாக மாற்றக்கூடிய ஒன்று இருக்குமே ஆனால் அது உயிருள்ள உயிரினம் என்று சொன்னார்கள். இரண்டாவது, அவை ஏதேனும் ஒரு செயல்பாடு அல்லது ஏதேனும் ஒரு தாக்கம் ஏற்படுமே ஆனால்
அவற்றிற்கு ஒரு எதிர்வினை அவை கொடுக்குமே ஆனால் அதை இரிட்டபிலிட்டி என்று ஆங்கிலத்தில் கூறினார்கள். எதிர்வினை ஒன்று இல்லாத ஒன்றை உயிரற்ற பொருளாகத்தான் கூறினார்கள். மூன்றாவது முக்கிய காரணம், மூன்றாவது குணாதிசயம், தன்னை போன்ற ஒரு உயிரினத்தை உருவாக்குவதற்கு அவை கொண்டிருக்கக்கூடிய சக்தியைத்தான் இனப்பெருக்க சக்தி என்று கூறி, இந்த மூன்றும் மற்றதெல்லாம் உயிரற்ற பொருட்கள், இவை மூன்றும் தன்மைகளை கொண்டிருந்தால் இவற்றை உயிருள்ளவையாக கருதப்பட வேண்டும் என்று இவற்றை முதலாக கண்டுபிடித்த அறிவியலின் தந்தை அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையிலே நாம் பார்த்தோமேனால் எனர்ஜி பல்வேறு வகையான வடிவங்களையும் அவற்றின் மாறும் திறன்களையும் கொண்டதாக அவை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது எனர்ஜி அதனுடைய விளக்கம் சொல்லப்படுவது என்ன, சுற்றுச்சூழலில் எனர்ஜியினுடைய பங்கை நாம் கூறுகின்ற போது அனைத்து செயல்பாடுடைய எவையெல்லாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாத்தையும் நாம் ஆற்றல் என்று ஒட்டுமொத்தமாக கணக்கீடு செய்கின்றோம். அவை எனர்ஜி என்பது மட்டுமல்ல, ஏன் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அல்லது தனி நபரினுடைய பொருளாதாரம் கூட நாம் எவ்வளவு சம்பாதிக்கின்றோம், எவ்வளவு பணமாக ஈட்டுகிறோம், எவ்வளவு பொருளாக ஈட்டுகிறோம். அந்த காலத்திலே விவசாயம் செய்துவிட்டு வருபவர்கள் பொருளாக வாங்குவதில்லை. பண்டம் மாற்று முறை உள்ள காலங்களிலே ஒரு பொருளை கொடுத்து விட்டுத்தான் தனக்கு தேவையான ஒன்றை விளைவித்த பொருளிலிருந்து மற்ற பொருட்களை அவர்கள் வாங்கி தன்னுடைய காலங்களை எல்லாம் கழித்ததாக வரலாறு கூறுகிறது. ஆகவே ஒருவருடைய பெர் கேபிட்டா இன்கம் என்பது எவ்வளவு எனர்ஜி ஆற்றல் அவர்களால் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை வைத்துத்தான் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், ஒருவருடைய பொருளாதார நிலைமையை நிர்ணயிக்கும் நிலையும் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு கூட பல நாடுகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டுக் கொள்வதற்கு காரணம் என்று சொன்னால், அவர்கள் அறிமுக உரையில ஐயா ஸ்ரீனிவாசன் சொன்னது போல தன்னிடம் இருக்கக்கூடிய நிலத்தில் ஒரு காலத்தில் அவை எக்ஸிஷன்ல தான் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னார்கள். காரணம், அந்த அளவிற்கு அதிவேகமாக தீர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக அவை காணப்படக்கூடிய கல்ஃப் நாடுகளில் இருந்து அவற்றை எந்த வளர்ந்த நாடுகள் கைப்பற்றுவது, அதை உபயோகப்படுத்துவதற்கு சொந்தம் கொண்டாடுவது என்ற அடிப்படையிலே தான் இப்போது பல்வேறு வகையான போராட்டங்கள் பல்வேறு நாடுகளிலே இடையே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே பார்த்தோமேனால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அவற்றினுடைய வளங்கள், அவற்றில் காணப்படக்கூடிய உயிரினங்களினுடைய வளங்களையும் சூழல்களில் காணப்படக்கூடிய இயற்கையான வளங்களையும் தான் குறிக்கிறது. மற்றொரு முக்கியமான செய்தி, சுற்றுச்சூழலில் எரிசக்தி அல்லது சக்தி ஆற்றல் என்பது தீர்ந்துவிடக்கூடியது என்பதற்கு நாம் இப்போது நிலக்கரியை நாம் பார்த்தோம். பெட்ரோலியம் ப்ராடக்ட், எவ்வளவு விதமான பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் அனைத்தையும், அது சரியாக திடப்பொருளாக இருக்கலாம் அல்லது திரவ பொருளாக பெட்ரோலியம் லிக்விடாக திரவ பொருளாக இருக்கலாம், அல்லது வாயுவாக எல்பிஜி கேஸ் என்ற லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அல்லது கம்பஸ்ட் நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜி போன்ற இவைகளாக இருந்து இவை அனைத்தும் தீர்ந்துவிடும் அளவிற்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லது மற்றொரு நிகழ்வாக மாற்றக்கூடியதாக அல்லது அவற்றை வைத்துக்கொண்டு வேறு ஒரு பொருளை உருவாக்குவதற்கு காஸ்மெட்டிக்ஸ் போன்றவை எல்லாம் நேரடியாக அவங்க கடல் கரிச்செடியிலே பெட்ரோலியம்ல இருப்பாது. ஆனால் அவற்றை எல்லாம் மாறுபாடு அடைய செய்யக்கூடிய நிலைகளிலே வந்து மாற்றம் வருவதுதான் சஸ்டைனபிலிட்டி என்று சொல்வார்கள், நிலைத்த மேம்பாடு என்று சொல்வார்கள். மனிதனுடைய வாழ்க்கை நவீனமயமாகக்கூடிய காலங்களிலே பல்வேறு வகையான இயற்கைக்கு புறமான பொருட்களை எல்லாம் நாம் அங்கே நம்மை சுற்றி நாம் அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உதாரணமாக ஒரு வீட்டை நாம் கருதுவோமேனால் அந்த வீட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய கழிவு நீர்களை, கழிவு பொருட்களை நாம் நம்முடைய பட்ஜெட்ல சம்பளம் வாங்கி ஒரு புனித நீருக்காக கூட ஒரு தொகையை ஒதுக்குவோம், அல்லது நாம் பாலுக்கு ஒரு தொகையை ஒதுக்குவோம், பலசரக்கு ஒதுக்குவோம், காய்கறிக்கு ஒதுக்குவோம். ஏன் நாம் அன்றாட உடுத்தும் துணிக்கு அயன் பண்றவருக்கு கூட நம்ம ஒரு பட்ஜெட் ஒதுக்குவோம். ஆனால் நம்முடைய சாக்கடை நீரை அப்புறப்படுத்துவதற்கு என்று ஒரு பட்ஜெட் இருக்காது. நம்ம வீட்டை விட்டு அது வெளியே போனால் போதும், அது என்ன ஆனால் நமக்கு என்ன என்று தனிநபர் கருதுவது போலத்தான் பல்வேறு வகையான கிராமங்களிலே அந்த கிராமத்தை விட்டு வெளியேறிய
கழிவு நீரானது ஆங்காங்கே இருக்கக்கூடிய குட்டைகளிலும் பல்வேறு தாழ்வான பகுதிகளிலும் அல்லது ஆறுகள் குளங்கள் அதை கடலுக்கு போகும் அளவிற்கு குப்பைகளை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலையிலே அதை இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே புவியானது தன்னுடைய தட்பவெப்ப நிலையை மாற்றக்கூடிய ஒரு நிலை வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவை ஒளிதல் தன்மையில் வேறுபாடு இருக்கிறது. அப்படி வெளியிடல் தன்மை பற்றிய நம்ம ஆற்றல் என்பது என்னென்ன என்பதை நாம் ஒரு பட்டியல் பார்த்துவிட்டு எப்படி அந்த தாக்கம் இருக்கிறது என்பதற்கு செல்லலாம். நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த ஒளியானது உங்களுடைய செவிகளிலே செவிமடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஆற்றல் அவையும் ஒரு ஆற்றல் தான். இங்கு ஒளிதல் என்ற ஒரு நிகழ்வு நகழ்வதால் இங்கு ஒருவரை ஒருவர் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒளி என்பது கூட ஒரு ஆற்றல் தான். நாம் அமர்ந்திருக்கிற இருக்கையின் பக்கத்தில் நாம் ஏதேனும் ஒரு மின் விசிறியையோ அல்லது குளிர்ந்த காற்றை நாம் கிடைக்கும் அளவு விதமாக ஏர் கண்டிஷனரிலேயோ நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த காற்று கூட நமக்கு ஒரு ஆற்றல் தான். அது மட்டுமல்ல, இந்த சாதாரண விளையாட்டு போவதிலே ஒரு குழந்தை பந்து அடிக்கிறது என்று சொன்னால் அது ஒரு வகையான சக்தியை செலவழித்தால்தான் அந்த பந்தை அந்த மட்டையை கொண்டு அவர்கள் அடிக்க முடியும். அல்லது ஒரு நூலை தூக்கி படிக்க முற்படுகிற போது கூட ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது. அல்லது நாம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிங் கம்ப்ரஸிவ் சேர்ல நாம் அழுத்தினோமே ஆனால் அவை கூட ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது. விலங்காக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், அவை வளர்வதற்கும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதற்கும் தேவையான ஆற்றல், அதைத்தான் நாம் உணவு என்று கூறுகிறோம். அது வேதிப்பொருளாக இருக்கிறது. அல்லது ஒரு பறவை பறக்கிறது, அல்லது ஒரு அணுகுண்டு வெடிக்கிறது, மழை வானத்திலிருந்து புவியீர்ப்பு சக்தியால் கீழே வருகிறது, அல்லது ஒரு மின் வயர் வழியாக மின்சாரம் கடத்தப்படுகிறது என்பது எல்லாமே ஓர் ஆற்றல் என்றுதான் கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, அறிவியலாளர் கூறும் ஒரு அறிவியல் விளக்கம் என்ன என்று சொன்னால், எனர்ஜி கேன் பி டிஃபைன்ட் அஸ் an ability to do work. ஏதோ ஒரு வேலையை செய்யும் விதமாக அவை இருக்கப்பட வேண்டும் என்ற விளக்கம் தான் நமக்கு இந்த அனைத்துக்குமே ஆதாரமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு பொருள் அல்லது ஒரு உயிரினம் ஏதேனும் ஒரு செயல்பாடை செய்ய முற்படுகின்ற போது அவற்றிற்கு ஒரு சக்தி தேவைப்படுகிறது என்பது மட்டுமல்ல, அவற்றை அளப்பதற்காக ஜூல் என்ற அறிவியல் அறிஞர் தன்னுடைய பெயரிலே முதலாக அவர் கூறியதால் ஜூல், கிலோ ஜூல் என்று அதனுடைய அழகு நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த அடிப்படையிலே நாம் ஆற்றலை கணக்கிடும் முறை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆற்றல் 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வெப்பம், மற்றொன்று வேதிப்பொருள், மின்காந்த அலை, நியூக்ளியர் பவர் மற்றும் செயல்பாடு என்று நாம் 5 வகையாக பிரிக்கலாம். இவற்றில் முதல் வகையாக கொள்ளக்கூடிய வெப்பம் என்பது அவை சாதாரணமாக சூரியனிலிருந்து பெறக்கூடிய ஒன்று. சூரியனில் ஏற்படக்கூடிய ஹைட்ரஜன் கேஸ், ஹீலியம் கேஸ் அவற்றினுடைய வினை மாற்றிகளால் வினையின் காரணமாக அவை ஒளிர்தல் என்ற நிகழ்வு ஏற்படுவதாகவும் அந்த ஒளிர்தலில் இருந்து வெப்பம் உருவாவதாகவும் கருதப்படுகிறது. அந்த அடிப்படையிலே அது மட்டுமல்ல, ஒரு வெப்பம் ஏற்படுவதற்கு நாமே ஒரு கையை அசைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கையோடு இன்னொரு கையை உரசிக் கொள்கிறோம். குளிர்காலங்களிலே நாம் வெப்பம் ஏற்படுகிறது. அதை ஃபிரிக்ஷன் என்று நாம் கருதுவது உண்டு. இப்படியாக பல நிலைகளிலே வெப்பம் காணப்படுகிறது. இதை நாம் பல்வேறு வகையான அணுக்களினுடைய நகர்வுகள் இந்த வெப்பம் உருவாவதற்கு காரணம் என்று இயற்பியலாளர்கள் கூறுகிறார்கள். ஒன்று வினை புரிவதை. அதுபோல் வேதிப்பொருட்களான உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், நீராகட்டும், இவை அனைத்தும் பல்வேறு மூலக்கூறுகளினுடைய இணைப்பு. உதாரணத்திற்கு நீரை நாம் கருதினோமே ஆனால் 2 எண்ணிக்கையுள்ள ஹைட்ரஜன் அணுவும் 1 எண்ணிக்கையுள்ள ஆக்சிஜன் அணுவும் இணைந்து அவற்றிற்கு இடையிலே ஒரு பாண்டிங் இணைப்பு ஏற்படுமே ஆனால் அவை ஒரு நீராக மாறுகிறது.
அந்த நீர் வெப்பமடைகிற போது அவற்றில் இருந்து வரக்கூடிய ஆவி என்று சொல்லக்கூடிய பிரிதல் என்பது ஏற்படுவதும், அதை வெப்பம் எப்படி இணைப்புகள் திடமாக இருப்பதா திடமற்று இருப்பதா என்பதை எல்லாம் நான் அறிய முடிகிறது. ஆகவே பல்வேறு வகையான இணைப்புகளின் வாயிலாக பல மூலக்கூறுகள், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் என்று இதுவரை நாம் கண்டுபிடித்திருக்கக்கூடிய 110 தனிமங்களை எல்லாம் அவற்றின் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் முறையை வைத்துத்தான் வேதி ஆற்றல் கருதப்படுகிறது. பெட்ரோலியத்தில் கிடைப்பதும் கூட ஒரு ஆற்றல் தான். பல்வேறு வகையான உணவு பழக்க வழக்கங்கள் நம்மிடையே இருக்கின்றன. உணவுப் பொருட்களை உண்ணுகின்றோம். ஒன்றோடு ஒன்று இணைந்ததால் ஏற்படுகின்ற சுவைக்காக பல்வேறு வகையான கேட்டரிங் டெக்னாலஜி என்ற இப்போது புது டெக்னாலஜி நாம் வைத்திருக்கிறோம். அந்த காலத்திலே மூலிகை பொருட்களை உள்ளே கொடுப்பதற்கு, சில வகையான இனிப்பு கசப்பு பொருட்களை கொடுப்பதற்கு இனிப்பையும் கலந்து கொடுக்கிறார்கள். இப்படியான பல சுவைகள் நிறைந்த அறுசுவையாக இன்றைக்கு நாம் உணவை உட்கொண்டு நமக்கு தேவையான ஆற்றலை, நம் உடல் செயல்பாட்டுக்கு தேவையான ஆக்சிகரணம் அடைவதால் ஏற்படக்கூடிய சக்தியை பெறக்கூடியது அனைத்துமே வேதி ஆற்றல் என்றாக கருதப்படுகிறது. அதே போல் சாதாரணமான ஒரு தீப்பெட்டியிலிருந்து நாம் வெப்பம் வர வைக்க தேவையான நிகழ்வு என்னவென்றால், அங்கே இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் என்ற ஒரு தனிமத்தை மற்றொரு தனிமத்தோடு, சல்பரோடு நாம் இணைக்கின்ற பொழுது அவற்றால் வரக்கூடிய வெப்பத்தின் காரணமாகத்தான் அதை எரிகிறது. எரிந்தவுடன் அதை தொடர்ச்சியாக எரிவதற்காக மரக்கட்டையோ அல்லது மெழுகுவையோ நாம் பயன்படுத்தி சிகிச்சையாக பயன்படுத்துகிறோம். ஆகவே இங்கேயும் கூட அவை தேவையான அளவிற்கு வெப்பமாக அல்லது வேதிப்பொருளாக கிடைக்கக்கூடிய நிலையில் நாம் அறிகிறோம். அதே போல் பேட்டரியாக இருக்கட்டும், கரிக்கட்டையாக இருக்கும், அவற்றில் இருக்கிறது. மூன்றாவதாக மின்காந்த அலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வெப்பத்தால் உருவாவதோ அல்லது வேதிப்பொருளால் உருவாவதோ அல்லது இயற்கையாக சூரியனிலிருந்து பெறப்படக்கூடியதோ, இவற்றை எல்லாம் மின்காந்த அலைகள் கொண்டு மின்சாரம் தயாரிக்க முடிகிறது என்ற ஒரு அறிவியல் கண்டுபிடித்த விளைவுதான் இதற்கு ஆதாரமாக இருப்பது வயலட் இண்டிகோ என்று சொல்லக்கூடிய விஜிஆர் அந்த நிற மாலைகளில் ஏற்படக்கூடிய அந்த ஒளிர்கள், சூரிய ஒளி மிதமாக எப்போது நீர் திவலைகள் நிறைந்த மேகங்கள் வழியாக அவை வெளிவருமோ அவற்றில் நாம் பல நிறமாலைகளை காண்கின்றோம். அப்போது பல்வேறு வகையான வண்ணங்கள் நமக்கு தெரியப்படுகிறது என்ற அடிப்படையில் தான் பின்னாளில் அதை தொடர்ந்து பல்வேறு வகையான கண்டுபிடிப்புகளான ரேடியோ அலை, லேசர் லைட் மற்றும் எக்ஸ்ரே போன்ற பல்வேறு வகையான கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு ஆதாரமாக இருந்தது நிறமாலை. நான்காவதாக நாம் அறிய வேண்டியது அணு உலைகளில் இருந்து ஏற்படக்கூடிய வெப்பம். சில அணுக்கள், அணு தன்மை உடைய மூலக்கூறுகள் ஒளிர்தல் தன்மையை கொண்டவை. அப்படியான மூலக்கூறுகள் கொண்ட தனிமங்கள் ஒன்றோடு ஒன்று இணைவதாலும் அல்லது விரிவதாலும் விளக்குதலாலும் அவை வெப்பத்தை உருவாக்குகின்றன அல்லது அவை ஒரு சக்தியை உருவாக்குகிறது. அதற்கு உதாரணமாக இருப்பது சூரிய ஒளி. சூரியனிலே காணப்படக்கூடிய ஹீலியம் நியூக்ளியை அவற்றில் இணையக்கூடிய நிகழ்வு உருவாவதால் தான் ஹைட்ரஜன் நியூக்ளியையும் ஹீலியம் நியூக்ளியையும் இணையக்கூடிய நிகழ்வு ஏற்படுவதால் தான் அவற்றின் இடையில் கிடைக்கக்கூடியதுதான் வெப்பமும் ஒளிர்தல் நிகழ்வும். அதை வைத்துத்தான் மற்ற கோள்கள், கிரகங்கள் உருவாகின்றன. அவற்றிலிருந்து பிரிந்தவை என்ற ஒரு கருதுகோளும் காணப்படுகிறது. இப்படியாக நியூக்ளியர் எனர்ஜிக்கு ஒரு உதாரணமாக சூரியன் ஒளிர்தல் நமக்கு ஒரு நல்ல உதாரணம். அது மட்டுமல்ல, அதே போன்ற மூலக்கூறுகள் கொண்ட கனிமங்களை எல்லாம் நாம் பூமியிலிருந்து வெட்டி எடுத்து அவற்றிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நாம் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நிகழ்வுகளிலே நாம் பல வெற்றியை கண்டிருக்கிறோம். இது மிகவும் பழமையான ஒரு தொழில்நுட்பமாக இருந்தாலும் இந்தியா போன்ற நாடுகளிலே இவைதான் அதிகமாக பயன்பாட்டுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஐந்தாவதாக நாம் காணக்கூடியது, நாம் மனிதன் செய்யக்கூடிய அத்துணை காரியங்களையும் அத்துணை செயல்பாடுகளையும் மெக்கானிக்கல் எனர்ஜி என்று சொல்லக்கூடியது.
இதிலே நாம் எந்த ஒரு உடல் அசைவுகளை வைத்துக் கொண்டோ அல்லது உழைப்பை வைத்துக் கொண்டோ அதன் ஆதாரமாக செய்யக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு விளைவுதான் மெக்கானிக்கல் எனர்ஜி என்று சொல்கிறோம். ஒரு சாதாரண விளையாட்டை நாம் பள்ளியிலே குழந்தைகள் விளையாடுவதை எடுத்துக்கொண்டால் ஒரு பந்தை உருட்டி அத்துணை காயங்களையும் அடிப்பது போன்ற சில நிகழ்வுகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். இங்கே புத்தி கூர்மையாக அவர்கள் செலுத்துகின்ற திசை நோக்கி செலுத்துகின்ற அல்லது கோணங்களிலே செலுத்துகின்ற அந்த காயங்கள் எத்தனை எதிர்ப்புதம் இருக்கக்கூடிய காயங்களை அடிக்கின்றன என்பதற்கு ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி என்று சொல்லுகிறோம். ஏன் பனித்திறக்கு செய்வது மட்டுமல்ல, அல்லது பூமி நீச்சல் போன்ற செயல்கள் அல்லது ஒரு ராக்கெட்டை அனுப்பக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் மெக்கானிக்கலாக நாம் புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்து வெளியே அனுப்பக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் மெக்கானிக்கல் எனர்ஜிக்கு உதாரணமாக நாம் சொல்லலாம். ஏன் பந்து எறிவது, தட்டி எறிவது அல்லது பல்வேறு வகையான விளையாட்டில் இருக்கக்கூடியதை எல்லாம் நாம் உதாரணமாக கருதலாம். இங்கே நாம் இதுவரை கற்றதை ஒரு நினைவு கூறுதல் வகையாக இங்கே 2-3 காணொலியை நான் படங்களை காட்டுகிறேன். இங்கே எந்த எனர்ஜி மற்றொரு எனர்ஜியாக மாறுகிறது என்று கேட்டால், நமக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியாக ஒளிவலாக இங்கே நடக்கிறது. அதே போல் இங்கே ஒரு நபர் ஒரு மேஜையை தள்ளுகிற போது மெக்கானிக்கல் எனர்ஜி என்று நாம் அவற்றை சொல்ல வேண்டும். அவற்றால் அவற்றினுடைய தரைக்கு இடையிலே, டேபிளுக்கும் தரைக்கும் இடையிலே ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு என்றால் ஃபிரிக்ஷன், அங்கே வெப்பம் உருவாகிறது. அதை தெர்மல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி என்று சொல்லுவோம். அதே போல் ஒரு மரம் என்ன எனர்ஜி கொண்டிருக்கிறது என்றால் அவற்றினுடைய கிளைகள், அவற்றினுடைய இலைகள், பல்வேறு வகையான தண்டு பகுதி அனைத்தும் கெமிக்கல் எனர்ஜியாக கருதப்படுகிறது. நாம் வீட்டிலே அமர்ந்து கொண்டு நாம் பல்வேறு வகையான காணொளிகளை தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். அப்போது நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் என்ற சாதனத்தை வைத்துக்கொண்டு ஓசையை நாம் கூட்டுகிறோம், குறைக்கிறோம், சேனலை மாற்றுகிறோம், அல்லது அவற்றை நிறுத்துகிறோம் அல்லது துவங்குகிறோம் என்று சொன்னால், அந்த ரிமோட்டிலே ஏற்கனவே ஒரு பேட்டரி இருக்கப்பட வேண்டும். அந்த டிவியானது எலக்ட்ரிக்கல் சப்ளை இரண்டும் இருக்குமே ஆனால் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அங்கே தேவைப்படுகிறது. நம் கையை கொண்டு எந்த பொத்தானை அழுத்த வேண்டுமோ அந்த பொத்தானை அமுக்கிற போது அங்கே மெக்கானிக்கல் எனர்ஜி செயல்படுகிறது. அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியிலிருந்து எந்த சேனலை மாற்றுகின்ற போது அந்த டிவிக்கும் ரிமோட்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி என்று கருதப்படுகிறது. ஒரு உணவுப் பொருளை கண்டாமல் அவற்றில் கெமிக்கல் எனர்ஜி என்று சொல்கிறோம். நாம் அன்றாட பயன்படுத்தும் வாழ்க்கையில் பயன்படுத்தும் அனுதினமும் பயன்படுத்தும் கொசுவுக்காக கொசு விரட்டியை எரிய வைக்கிறோம். அங்கே நாம் தெர்மல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அவை ஒரு ஒளிர்தல் அல்லது ஒரு புகையை உருவாக்குகிறது. அவை கொசுவுக்கு விரட்டியாக அந்த புகை செயல்படக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் ஓர் எனர்ஜி மற்றொரு எனர்ஜியாக மாறும் நிகழ்வுகளை எல்லாம் நாம் எனர்ஜி, ஆற்றல் மாற்றம் என்று நாம் கருதுகிறோம். ஒரு பேட்டரியிலே ஜெனரேட்டரில் பெட்ரோலை ஊற்றி அவற்றை ஓட வைக்கிறோம். அது மட்டுமல்ல, காரிலே பெட்ரோலை ஊற்றி ஓட வைப்பதால் அங்கே மாற்றங்கள் என்ன மாதிரியான ஒரு நிலை ஆற்றல் வேறு ஒரு மாற்றலாக மாறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் காண இருப்பது ஆற்றலிலே 2 வகை, நிலைத்த ஆற்றல், செயல்பாடுடைய ஆற்றல் என்று 2 வகையாக சொல்லலாம். இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு நாம் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது நாம் பல்வேறு நிகழ்களிலே அவற்றை எவ்வளவு வேகமாக செய்கிறது, எவ்வளவு பெட்ரோல் ஊற்றி வேகமாக எரிபொருளை மாற்றினால் ஸ்பீட் எடுக்கும், எவ்வளவு வேகம் போகும் என்பதெல்லாம் கணக்கிடுவதற்கான சில வாய்ப்பாடு, சில ஃபார்முலா இருக்கிறது. அவற்றின் வழியாக செயல்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த பொட்டன்சியல் எனர்ஜியில கிராவிடேஷன், புவியீர்ப்பு தன்மையினால் வரக்கூடிய அருவிகள் அல்லது உயர்ந்த இடத்திலிருந்து தாழ்ந்த இடத்தை நோக்கி ஓடுகின்ற நீர், அங்கே கிராவிடேஷனல் பொட்டன்சியல் எனர்ஜி என்ற இன்னொரு வகையான உட்பிரிவுகளான ஆற்றலை நாம் கருதுகிறோம்.
ஒரு எலாஸ்டிக் தன்மை உள்ள ஸ்பிரிங்கையோ நாம் இழுத்து விட்டு திரும்பவும் அவை இயல்பு நிலைக்கு வருவதற்கான ஒரு ஆற்றல் இருப்பதை நாம் அறிகிறோம். ஏன் ஒரு பாலங்கள் கட்டுகிற போது ஆடு பாலங்களாக ஆற்றின் மீது கட்டும் இழுவை பாலம் என்று சொல்லுவார்கள். அந்த இழுவை பாலத்திற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ற ஒரு ஆற்றலின் காரணமாகத்தான் அவை நடக்கிறது. ஏன் ஒரு குறிப்பான ஒரு நீச்சல் பயிற்சியில் எவ்வளவு ஆழமாக, எவ்வளவு உயரமாக, எவ்வளவு தூரத்திற்கு தள்ளுகிறார்கள் என்பது போன்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கிற போது இந்த சூத்திரங்கள் பயன்படுகின்றன. ஒரு பந்தை எரியக்கூடிய நிலையிலே ஒரு விசையில் நாம் பேஸ்கெட் பால் விளையாடுகின்ற ஒரு மாணவர் அல்லது ஒரு விளையாட்டு வீரர் பந்தை தூக்கி எறிகிற போது உயரமாக சென்றுவிட்டு ஓர் இடத்திலே அவை முழு விசையும் இல்லாமல் 0 நிலைக்கு வந்த பின்னால் அவை புவியீர்ப்பு விசையின் காரணமாக அவை கீழே வருகிறது. அவர் கீழிருந்து மேலே தள்ளுகிற போது அதிக விசை கொடுத்து அவற்றை எல்லாம் மேலே தூக்கி எறிவார். திருப்பி அவை ஒரு 0 நிலையில் அந்த விசை நின்றுவிட்டு திரும்பவும் அவை வருகின்ற போது வடுவேகமாக வந்து அவர் மற்றொரு கோல் படும் இடத்தில் யார் தடுக்க முயற்சித்தாலும் அதை தடுக்க முடியாத அளவிற்கு அந்த கோலில் போய் சேருவது போல அந்த விசை இருக்கும். இந்த விசை கூட இங்கே மினிமம் கைனடிக் எனர்ஜி என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இப்படியாக பல விதிகளை எல்லாம் நாம் இந்த எனர்ஜியை சேமிக்கும் விதத்திலே E=mc² என்பது போன்ற பல கண்டுபிடிப்புகளை இயற்பியல் ரீதியாக நாம் காண்கிறோம். ஒரு கார் ஓடுகின்றதற்கு அத்தியாவசியமாக தேவையான கெமிக்கல் பேட்டரியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றப்பட்டு ஒன்றை ஓசைக்காகவும், மற்றொன்றை இயங்குவதற்காகவும், மற்றொன்று ஒளிர்வதற்காகவும், ஒளிர்வதற்காகவும் பல்வேறு வகைகளில் ஆற்றல் மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பது போன்ற நிகழ்வுகள் நாம் அறிந்தது. அடுத்து நாம் நினைவில் கொள்ள முற்படுவது, துவக்கத்திலே தலைமை உரையிலே ஐயா சீனிவாசன் அவர்கள் சிறப்பாக கூறினார்கள். ஆற்றலை, சக்தியை 2 வகையாக பிரிக்கலாம். ஒரு காலத்திலே அதை முழுவதுமாக தீர்ந்துவிட்டு மியூசியத்திலே நிலக்கரி, பெட்ரோலியம் போன்ற ஒரு பொருட்களை காணும் நிலை கூட வரும் என்று சொன்னார்கள். அது சத்தியமான உண்மை. அந்த வகையான எரிபொருள்களை எல்லாம் நாம் நான் ரினியூவபிள் எனர்ஜி என்று ஒரு வகையாக புதுப்பிக்கத்தகாத ஆற்றல் என்று நாம் கருதலாம். மற்றொன்று, இங்கே பார்த்தோமே ஆனால் நியூக்ளியர் எனர்ஜியும் நீங்கள் ஏன் இந்த பகுதியிலே வைத்திருக்கிறீர்கள் என்பது போன்ற ஐயம் உங்களுக்கு தோன்றும். காரணம், அங்கே ஒளிர்களுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படக்கூடியவை. அவற்றிற்கெல்லாம் ஆஃப் லைஃப் பீரியட் என்று சொல்லுவார்கள். அவற்றுக்கு வாழ்நாள், பகுதி வாழ்நாள் என்று ஒரு கணக்கீடு சொல்லி நாம் இப்போது அணு உலைகளிலே பயன்படுத்தக்கூடிய சோடியம், புளூட்டோனியம் போன்றவை அனைத்தும் 25 வருடங்கள் தான் அவற்றிற்கு ஒளிர்தல் தன்மை இருக்கும். அதற்கு பின்னால் அவை ஒளிர்தல் பணியை நிறுத்திக் கொள்ளும் அல்லது முழுவதுமாக அதன் தன்மை அற்று போகும் என்பது போன்ற ஒரு கண்டுபிடிப்பு இருப்பதால் தான் அது புதுப்பிக்கத்தக்கது அல்ல என்பதை நாம் கருதுகிறோம். மற்ற 3 விஷயங்கள், சூரியனாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், புவியின் வெப்பமாக இருக்கட்டும், மழை நீர் வழியாக பெறக்கூடியதாக நீராக இருக்கட்டும், இந்த 5 வகையும் ரினியூவபிள் எனர்ஜி. இந்த படம் கடந்த ஒரு 5 வருடத்திற்கு முன்னால் ஒவ்வொரு ஆண்டும் முன்னாள் பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய ராஜீவ் காந்தி அவர்களுடைய பிறந்த நாளை ரினியூவபிள் எனர்ஜி டே என்று ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அரசாங்கம் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த போட்டித் தேர்விலே ஒரு பள்ளி மாணவன் வரைந்த படம் தான் இங்கே நான் காட்டிக் கொண்டிருப்பது. இதில் 2 வகையான ஆற்றல்களும் வரையப்பட்டிருக்கிறது. புதுப்பிக்கத்தக்கதும் புதுப்பிக்கத்தக்க அல்லாததுமாக இங்கு காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக முதலில் நாம் பார்க்க 5 வகையாக உள்ளவற்றையெல்லாம் நாம் ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். முதலில்
நீர் வழியாக எடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எப்போதும் கிடைக்கக்கூடிய ஒன்று. நீர் சுழற்சி என்பது எப்போதும் உலகம் தோன்றிய காலம் முதல் இப்போது வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நடந்தது, இன்றும் நடக்கிறது, நாளையும் நடக்கத்தான் செய்யும். இவற்றிற்கு ஒரு மாற்று என்பதே கிடையாது. புவி வெப்பமயமாவது என்பது வெப்பமாவது ஒரு பக்கம் இருந்தாலும் நீரானது வெப்பமாக மாற்றப்பட்டு அது பூமிக்கு காற்று மண்டலத்திற்கு சென்று அவற்றிலிருந்து குளிர்விக்கப்பட்டு மழையாக பொழியக்கூடியது என்பது ஒரு சுழற்சி முறை. இந்த நிலையில் இருக்கக்கூடிய நீரை, ஓடுகின்ற நீரை ஆங்காங்கே தேங்கி வைத்து நாம் அவற்றை வேகமான உயரத்தில் இருந்து அவற்றை தருவிப்பதன் மூலம் அதனுடைய தாழ்வாரத்தில் ஒரு சுற்றக்கூடிய ஒரு ஜெனரேட்டரை நாம் வைத்திருப்போமே ஆனால் அங்கே சுற்றுகின்ற வேகத்திற்கு தகுந்தாற்போல் மின்காந்தங்களை வைத்துக் கொண்டு நாம் மின்சாரத்தை தயாரிப்பதன் வழியாக மனிதனுடைய தேவையான மின்சாரத்தை நாம் ஐயா ஆக இது போன்ற ஒரு தொழில்நுட்பங்களின் வாயிலாக தொடர்ச்சியாக நாம் எப்போது வேண்டுமானாலும் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு நீர் ஆதாரம் உறுதுணையாக இருக்கிறது என்பதற்குத்தான் இந்த மாதிரியான நீர் அணைகள் உலகம் முழுவதும் அதிக அளவிலே மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் முறை இது இந்த நீர் வழியாக செய்வதுதான். ஒவ்வொரு கண்டங்களிலும் எந்த அளவிற்கு நீர் உற்பத்தி இருக்கிறது, எவ்வளவு செய்கிறார்கள், செய்ய முடியும் என்பது போன்ற பட்டியல் இங்கே இருக்கின்றது. அதே போல் இது பல வகைகளிலே நீர் வெள்ளம் வருவதை தடுப்பதற்கும் நீர் உற்பத்தி பல்வகையிலும் சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருப்பதிலும் இந்த நீரால் ஏற்படக்கூடிய மின்சார உற்பத்தி ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது. இவை சிறிய ஓடைகளாக போகின்ற போது கூட இவற்றிலிருந்து சிறிய அளவிலே மின்காந்தம் மூலமாக மின்சார உற்பத்தி செய்வது என்பது வளர்ந்த நாடுகளிலே இயற்கையாக இருக்கக்கூடிய ஒன்று. இங்கே அணையாக நாம் செயற்கை முறையில கட்டி வைத்து இவற்றை எல்லாம் நாம் நீர் உற்பத்தி விவசாயத்திற்கு பயன்படுவதற்கு மட்டுமல்ல, அந்த நீரை கிடைக்கக்கூடிய மின்சார உற்பத்தி என்பது அதிகமாக செய்ய முடிகிறது. இங்கு ஒரு 10 நாடுகளினுடைய மின்சார உற்பத்தியினுடைய எவ்வளவு மேக்சிமம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றிய ஒரு ஒப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பாக அவர்கள் வளர்ச்சி அடைந்த நாடுகள் இந்த முறையில் சுத்தமானதும் இவற்றால் ஏற்படக்கூடியது என்றும் நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய ஒன்றும் என்று அவர்கள் அறிவுரை கூறுகிறார்கள். அதே போல் உலகம் முழுவதும் பல்வேறு வகையான வழிமுறைகள் அடுத்தடுத்து வந்தாலும் இது தொன்மையானதாகவும் இவற்றால் பல நன்மைகள் இருப்பது என்பதை கணக்கீடுகள் இந்த படத்தில் காண்பிக்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவிலே 6 முக்கிய நதிகள் வருடம் முழுவதும் ஓடிக்கொண்டிருப்பதாகத்தான் நாம் கணக்கீடு கொண்டு அங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மின்சார தேவை 60% நீரின் வழியாகத்தான் நமக்கு கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு ஆற்றில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நிலைகளிலே அதனுடைய கடல் மட்டத்தில் இருந்து உயரம் மாறுகின்ற போது அவற்றை எல்லாம் தேக்கி வைத்து தொடர்ச்சியாக ஒரே ஆற்றுப்படுகையில் பல மின்காந்த அணைகள் அணை கட்டுவதன் வழியாக மின்சாரம் தயாரித்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெறுவதை நாம் காண முடிகிறது. இந்த மேஜர் பவர் ஹவுஸ் மட்டுமல்லாமல் மைனர் பவர் ஹவுஸ் என்றும் நாம் நிறைய உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறோம். ஸ்மால் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் குறிப்பாக பல்வேறு ஒரு ஆற்றினுடைய கிளை நதிகளிலும் கூட சிறிய மின்சார உற்பத்தி என்பது இன்றைக்கு அரசாங்கம் முயற்சி எடுத்து செய்யக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நீரை தேக்கி வரக்கூடிய முறைகளை 3 வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று இம்பவுண்ட் வாட்டர் என்று சொல்வார்கள்,
தண்ணீரை தேக்கி வைத்து பின்னால் அவற்றை இறக்குவது. இரண்டாவது வகை டைவர்ஷன் என்று சொல்வார்கள். இந்தியா தமிழகத்திற்கு சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே கேரளாவிலே மேற்கு நோக்கி ஓடிக்கொண்டிருந்த ஆற்றை பெரியாறு, முல்லை பெரியாறு என்ற ஒரு ஆற்றை மறித்து தமிழகத்தின் பக்கம் திருப்பி கிழக்கு நோக்கி ஓடும் ஆறாக மாற்றிய ஒரு டெக்னாலஜி, ஒரு தொழில்நுட்பம் அன்றே இருந்தது என்பதற்கு இது ஒரு சான்று. அது மட்டுமல்ல, பல்வேறு வகையான அணைகளிலே அவை ஆர்க் டேம் என்று சொல்வார்கள். அவை வளைவு போன்ற ஒரு நிலையிலே கட்டக்கூடியது. அதே போல் கான்கிரீட் கிராவிட்டி என்று சொல்வார்கள். அதிகமான எடை கொண்ட ஒன்றை பூமிக்கு அடியிலே அதை செலுத்தி கான்கிரீட் போட்டு அதன் மேல் நிற்க வைப்பது. புட்ரஸ் டேம் பின்னால் முட்டு கொடுப்பது போன்ற அணையை கட்டுவது என்பது மற்றொரு முறை. இன்னும் கிராமங்களிலே சென்றால் மதில் சாய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும், சாய்ந்துவிடக் கூடாது என்பதற்காக முட்டுக்கல் வைத்து அவற்றை கட்டக்கூடிய வழக்கங்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றை தான் புட்ரஸ் என்ற ஒரு அமைப்பு கூறுகிறது. எம்பேங்க்டு டேம் என்று சொல்வார். இரண்டு பக்கங்களும் கரையை வலுப்படுத்தி, ஒரு பக்கம் அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் அந்த அழுத்தத்திற்கு எதிர்வினை கொடுக்கக்கூடிய அளவிலே எம்பேங்க்டு டேம் என்று 4 வகையாக அணைகள் கருதப்படுகின்றன. இவற்றிலும் சில இடையூறுகள் இருக்கின்றன. இப்படியான அணை கட்டக்கூடிய நேரங்களிலே அந்த நீர் பெருக்கக்கூடிய பகுதியில் வாழ்கின்ற மக்களை இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய நிகழ்ச்சி அது பல வேதனைகளை அளிக்கிறது. நாம் தற்போது சந்தித்த ஒரு காலத்துக்கு முன்னால் சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் காரணமாக பல்வேறு வகையான பழங்குடி மக்களை எல்லாம் அந்த பகுதி, நீர் தேங்கும் பகுதியான மகாராஷ்டிரா பகுதியிலிருந்து நாம் அப்புறப்படுத்த வேண்டிய நிலை நமக்கு இருந்ததை, அதற்காக ஏற்பட்ட சமூக பிரச்சனைகளை எல்லாம் நாம் இப்போது எதிர்கொண்டது தெரிகிறது. மற்றொரு முக்கியமான பிரச்சனை, இவை பல்வேறு வேகமான வெள்ளம் வருகின்ற போது அணைகள் அனைத்தும், சில அணைகள் அடித்துக் கொண்டு சென்ற நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை வெள்ளம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, வருடத்திற்கு முன்னால் ஏற்படுகிற போது, அதிகமான மழை ஒரே நேரத்தில் பெய்கின்ற போது அணை உடைந்து அத்துணை தண்ணீருமே விடித்து வெளியே வந்துவிடக்கூடிய நிலை வரும்போது வந்த தண்ணீர் அனைத்தையுமே திறந்துவிட்டு சென்னையை நாம் வெள்ளக்காடாக மாற்றிய ஒரு நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதன் வழியாக, நீரின் வழியாக ஓடுகின்ற மீன்களினுடைய பாதிப்பு பெரும் பாதிப்பாக இருக்கும். மீன்களிலே 2 வகையான நகர்வுகள் இருக்கும். நீர் ஓட்டத்திற்கு ஏற்ற போல் ஓடி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய சில மீன்கள் உண்டு. சில மீன்கள் எதிர்வினையாக நீரின் எதிர்ப்புறமாக நீந்தி சென்று அவை எங்கு நீர் தோன்றுகின்றனவோ, சிறு ஓடைகளாக தோன்றுகின்றனவோ அந்த இடத்திலே வாழுகின்ற பழக்கம் உடையவை. இந்த நீரின் மீன்களுடைய ஓட்டம் தவிர்க்கப்படுகிறது. இந்த மின்காந்த உற்பத்திக்காக டர்பைன்ல தண்ணீரானது சுற்றி வருகிற போது அங்கே மீன்கள் இறந்து போகக்கூடிய நிலையில் வருவது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். இரண்டாவதாக நாம் பார்ப்பது தாவரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய பயோமாஸ் என்று சொல்லக்கூடிய தாவர உற்பத்தி பொருளாக இருக்கக்கூடிய அவற்றிலிருந்து வரக்கூடிய உற்பத்தி, மின்சார உற்பத்தி அல்லது பல்வேறு வகையான எரிசக்தி உருவாக்கம். இங்கே மின்சாரத்தை நிலக்கரி கிடைப்பது என்று சொன்னால் அதற்கு மூலப்பொருள் என்னவென்று சொன்னால், 12 காலங்களுக்கு முன்னால் வாழ்ந்த தாவரங்கள், விலங்கினங்கள் அனைத்தும் அழிந்து மண்ணுக்குள் மண்ணாக போய் அவை மச்சி மடிந்த பின்னால் தான் அவை நிலக்கரியாக மாறியதாக நாம் அறிவியலிலே கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அதை கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே அவற்றில் கிடைப்பதுதான் பயோமாஸ். ஆக தாவரங்களுடைய உற்பத்தி, தாவர பண்பாடு, நிலைப்பாடு அவசியம் என்பது இதன் மூலம் நாம் அறிய முடிகிறது. பெட்ரோலியம் ப்ராடக்டும் அதே போலத்தான். மரங்களிலிருந்து வெட்டக்கூடிய மரக்கட்டைகள் பல்வேறு வகையில் எரிக்கப்படுகின்றன. தாவரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய மஸ்டர்ட் ஆயில் அல்லது கஸ்டர்ட் ஆயில் போன்றவை எரிபொருளாக
கெட்ரோபா எண்ணெய் என்பதெல்லாம் இன்றைக்கு ஆமணக்கு எண்ணெய் எல்லாம் அது அந்த எண்ணெயில் ஓடக்கூடிய நாம் ரயிலை நாம் இப்போது இந்தியாவிலே பல இடங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் நிலக்கரியிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய பெட்ரோலியத்துக்கு பதிலாக தாவரங்களிலிருந்து விதைகளிலே கிடைத்த அதிலிருந்து பிழிந்த எண்ணெய்களை வைத்துக் கொண்டு நாம் இப்போது வாகனங்கள் ஓட்ட பழக்கிவிட்டோம். இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்வுகளிலே பல மாற்றங்களை எல்லாம் நாம் செய்கின்றோம். தாவரங்களினுடைய வளர்ச்சியிலே எண்ணெய் வித்துக்களை மட்டும் நாம் அதிகமாக உணவுக்கு மாத்திரமல்லாத எண்ணெய்களை இந்த எரிபொருளை உற்பத்தி செய்யக்கூடிய காட்டாமணக்கு போன்ற எண்ணெய்களை, ஏன் புங்கை இலையிலிருந்து கூட புங்கேமியா என்ற ஒரு எண்ணெயை எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியிலும் நாம் வெற்றி கொண்டிருக்கிறோம். இது போன்ற வெற்றி நமக்கு என்றும் நிலைத்த ஒரு ஆற்றலை இவை கொண்டிருப்பதாக இருக்கிறது. இவற்றால் என்ன ஒரு பிரச்சனை இல்லை என்று சொன்னால், இவற்றை எரிக்கின்ற போது வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை நாம் கார்பன் மோனாக்சைடு என்பது நமக்கு புவி மண்டலத்திலே அவை நிலைத்த நிலையிலே இருந்து அது ஒரு காற்று மாசுபாடாகத்தான் அதிகமாக இருக்கிறது. பல நேரங்களில் அந்த புகையால் ஏற்படக்கூடிய கேன்சர் போன்ற புற்றுநோய்கள் எல்லாம் நமக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நாம் எரிபொருளால் வரக்கூடிய விளைவுகளை எல்லாம் சந்திக்க நேரிடுகிறது. அதே போல் இந்த ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் நாம் இதை உற்பத்தி செய்ய முடியும். அதிக அளவிலே தாவரங்களிலிருந்து உற்பத்தி செய்து வருவதை எல்லாம் நாம் மின்சாரமாகவும் அல்லது வெப்பமாகவும், எங்கள் துறையில் கூட மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே இங்கே தாவர கழிவுகளிலிருந்து மரக்கட்டைகளை நிலக்கரியாக்கி அந்த நிலக்கரியிலிருந்து எரிகின்ற வெப்பத்தை வைத்துக் கொண்டு அதனால் டீசல் கம்பஷன் என்ஜின் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அவை வெப்பத்தால் வரக்கூடிய கொதிகளினால் வெப்பம் சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதிலிருந்து வெப்பத்தை எப்படி டிராக்டர்ல அந்த காலத்தில் ரயிலில் நிலக்கரியை அள்ளி எரிந்து ஓட்டுகின்ற நிலை இருந்ததோ, இப்போதும் ஊட்டிக்கு செல்லக்கூடிய மேட்டுப்பாளையத்திலிருந்து செல்லக்கூடிய அந்த ரயிலிலே நிலக்கரியை அள்ளி போட்டுதான் எரிக்க வைத்து நாம் சென்று கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கோம். அது போன்ற நிலையிலே எங்கள் துறை முழுவதுமாக மின்சாரம் இல்லாத நேரத்திலே கழிவு மரக்கட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை வைத்துத்தான் எங்கள் துறையினுடைய அறைகளிலே மின்சாரம் பெறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு முன்னுதாரணமாக மத்திய அரசினுடைய ரினியூவபிள் எனர்ஜி அமைச்சகத்தின் சார்பாக கிடைக்கப்பெற்ற ஒரு ப்ராஜெக்ட். அது மட்டுமல்ல, நாம் சுற்றுச்சூழலிலே திட கழிவுகளில் இருந்து சாம்பலை கொண்டு நாம் முறையாக பயன்படுத்தாமல் அவற்றை திட கழிவுகளாக ஆங்காங்கே கொட்டக்கூடிய நிலை வருகிறது. நம்ம தலைமை உரையிலே கூட ஐயா ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசினார்கள். விவசாயம் முடிந்த பின்னால் முழுவதுமாக அவற்றை எரிக்கக்கூடிய நிலையிலே நாம் உருவாவதால் நம்முடைய தலைநகர் புதுதில்லியிலே முழுவதுமாக காற்று வீசும் காலமான தென்மேற்கு பருவக்காற்று அவை தெற்கிலிருந்து வடக்கிற்கு காற்றாக செல்லுகின்ற நேரங்களிலே இந்த பஞ்சாப், ராஜஸ்தான் போன்ற பகுதிகளிலும் எரிக்கப்படுகின்ற கோதுமையினுடைய கட்டைகளை எல்லாம் தீ வைத்து எரிப்பதன் காரணமாக அந்த புகைகள் முழுவதுமாக புதுடெல்லி வடக்காக நகர்ந்து புதுடெல்லி முழுவதுமாக புகை மண்டலமாக காட்சியளிப்பதை எல்லாம் நாம் கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம். மூன்றாவதாக, புவியின் உட்பகுதியில் ஏற்படக்கூடிய வெப்பம் பற்றிய ஆற்றல். ஏறக்குறைய 70% ரேடியாக்டிவ் மெட்டீரியல் பூமிக்கு உள்ளே இருப்பதாக அறிகிறோம். அந்த ஒளியுதல் தன்மையுடைய மண் வெளியே வரக்கூடிய நிலையில், வெப்பமாக வெளியேறக்கூடிய நிலையில் தான் இருப்பதைத்தான் வைத்துக்கொண்டு இதை நாம் ஆற்றல் என்று நாம் கூறுகிறோம். இங்கே இந்த படத்தை நீங்கள் பார்த்தால் புரியும். இங்கு இருக்கக்கூடிய படத்தினுடைய பூமியினுடைய மேற்பரப்பிலே குழுவாகவும் பச்சையாகவும் நீரில் நிலவமாக காட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தடுத்த அடுக்கிலே இருக்கக்கூடிய திடப்பகுதி திரவ பகுதியாக அந்த மஞ்சள் நிறத்திலே காணப்படக்கூடிய பகுதி அது நீராகவும் இருக்கலாம், கூழ்மம் மண் சார்ந்த கூழ்மமாகவும் இருக்கலாம்.
இதையெல்லாம் சுழற்சியாக சுற்றி கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். இங்கே வெப்பம் ஏற்படுகிறது. இந்த வெப்பம்தான் உள்ளிருந்து அவை ஜப்பான் போன்ற இலகுவான மண் உள்ள பகுதிகளில் அவை பூகம்பமாகவும் வெடிப்பது மட்டுமல்ல, எரிமலையாகவும் வெளியே வருகிறது என்று கண்டறியப்படுகிறது. இப்படியாக வெப்பமானது பூமிக்குள்ளிருந்து வருதல் என்பது அதிகமாக காணப்படக்கூடிய ஒன்று. ஆகவே இவற்றையெல்லாம் வெப்பத்தை அளந்திருக்கிறார்கள். இந்த வரைபடத்திலே நீங்கள் பார்ப்பது இந்த பூமியினுடைய மேற்பரப்பிலே எங்கெல்லாம் இந்த பூமியினுடைய உள்ளிருந்து வெளிவரக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி அங்கே மின்சார உற்பத்தி, வெப்பத்தால் ஏற்படக்கூடிய தொழிற்சாலைகளின் பயன்பாடு என்பது எல்லாம் அந்த புள்ளியிலே இருக்கக்கூடிய நிலைகளில் காணப்படுகிறது. ப்ளூ கலர், ரெட் கலராக, சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது, மஞ்சள் நிறத்தில் காணப்படுகின்ற டாட்ஸ் எல்லாமே இந்த பூமியினுடைய உள்பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய வெப்பத்தை தருவித்து அந்த ஆற்றலால் எடுக்கக்கூடிய மின்சார உற்பத்தி நிலையங்கள். நாம் இந்த வரைபடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னால், இது இந்தியாவிலே எந்த இடத்திலும் காணப்படுவதில்லை என்பதுதான் நமக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதே நேரத்தில் அது போன்ற ஆற்றல் பல்வேறு நாடுகளில் அதுதான் மூலாதாரமான வெப்பத்தின் வழியாக எடுக்கக்கூடிய மின்சார உற்பத்தி ஆக கருதப்படுகிறது. ஐயா, இது சொல்லுங்கய்யா. 8:20 ஆயிடுச்சு. சரிங்க, நான் ஒரு இதை மட்டும் சொல்லி முடிச்சிட்டுங்களா? இல்ல, கீழே அந்த ஆற்றல் வகைகள் எது நல்லது நமக்கு அப்படி அந்தந்த புவியினுடைய மேற்பரப்பில என்ன நமக்கு அங்கே கிடைக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு நாம் குறைந்த செலவில் அந்த இடத்திற்கு எந்தவித சுற்றுச்சூழல் சீர்கேடுகளும் வராமல் செய்வதற்காகத்தான் இது போன்ற ஆற்றல்கள் வகைப்பாடுகள் இருக்கின்றன என்பதைத்தான் நான் தெரியப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வகையாக இருக்கும். நீர் மிகுந்த பகுதியிலே நீரால் உற்பத்தியாகும் மின்சாரம் உற்பத்தி, ஆற்றல் உற்பத்தி. நிலப்பரப்பு நிறையாக இருக்கக்கூடிய இடத்திலே அங்கே தாவரங்களினால் வரக்கூடிய கழிவுப் பொருட்களை வைத்துக் கொண்டு மின்சார உற்பத்தி இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த நிலப்பரப்பு பூமியினுடைய அடிப்பகுதியில இருந்து வரக்கூடியவற்றிலிருந்து கிடைப்பது. அடுத்து நான்காவதாக நான் விண்ட் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய காற்று சுழற்சியால் வரக்கூடிய மின் உற்பத்தி. அதற்கு அடுத்தால் இது எப்படி வருஷம் பூரா காற்று கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். பூமியினுடைய சுற்றலின் காரணமாக மத்திய ரேகை பகுதியிலே அங்கே காற்றானதும் சேர்த்து சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. இதை நீங்கள் ஒரு கரகர வண்டி ராட்டினம் சுற்றுகிற போது நாம் பார்த்திருக்கிறோம். மையப்பகுதியிலே வேகமாக சுற்றும், அதை நாம் உணர்வோம். குதிரையிலும் அல்லது பல்வேறு வகையான மிருகங்கள் சார்ந்த ஒரு மரக்கட்டையிலே நாம் அமர்ந்து கொண்டு சுற்றுகிற போது அந்த காற்றினுடைய திசை வேகமாக இருப்பதை மையப்பகுதியிலே நாம் அறிவோம். அதே போலத்தான் பூமியில் இங்கே சுற்றி கொண்டிருப்பது பூமியினுடைய மேல் பகுதியை நோக்கி, வடதுருவம் தென் துருவத்தை நோக்கி அவை பிரிந்து அவை காற்றானது சுற்றி கொண்டிருப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே காற்றின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய மின்சார உற்பத்தி என்பது ஒரு வரப்பிரசாதமாக, குறிப்பாக தென்பகுதியிலே நாம் அந்த மலை முகடுகள் வழியாக அந்த காற்றானது குவிக்கப்பட்டு ஒரே இடத்தில் வேகமாக அடிப்பதன் காரணமாக தான் உடுமலைப்பேட்டை, ஆரல்வாய்மொழி போன்ற பகுதிகளில், தேனியிலே, சங்கராபுரம் போன்ற பகுதிகளிலே மின்காந்த காற்றாலைகளை வைத்திருக்கிறோம். இவற்றின் வழியாகவும் மின்சார உற்பத்திக்கு நிறைய முயற்சி கொண்டிருக்கிறோம். இறுதியாக சூரிய ஒளியால் கிடைக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கான நன்மைகள் என்ன என்று கேட்டால், சூரியனை பற்றி முழுவதுமாக நாம் படித்திருக்கிறோம். நாம் உபயோகப்படுத்தக்கூடிய கதிர் சேட்டலைட் வழியாக நாம் சூரியனுடைய பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே இருக்கின்ற தூரங்கள், அங்கிருந்து எவ்வளவு ஒளி வெப்பம் அங்கிருந்து கிடைக்கின்றது, தோன்றுகின்றது, அது பூமியை வந்து அடைவதற்கான காலங்கள் என்ன, அவற்றில் எவ்வளவு வெப்பம் நமக்கு வந்து சேர்கிறது, பல்வேறு பருவ காலங்களிலே அவை எப்படி மாறுபடுகின்றது,
என்பதெல்லாம் நாம் வைத்துக்கொண்டு இந்தியாவினுடைய ஒரு சதுர அடியிலே 1353 வாட் மின்சாரத்தை நாம் சூரிய ஆற்றல் வழியாக உற்பத்தி செய்ய முடியும். வெப்பம் கிடைக்கிறது அல்லது அந்த ஒளிர்தல் கிடைக்கிறது, அதை நாம் பயன்படுத்த முற்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய முயற்சியாக இந்த சோலார் டெக்னாலஜி என்பது மத்திய அரசினுடைய MNRE என்று சொல்லக்கூடிய மத்திய ரினியூவபிள் எனர்ஜி அமைச்சகத்தின் வழியாகவும், தமிழக அரசின் நம்முடைய டெடா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின் வழியாகவும், சூரிய ஆற்றல் வழியாக நாம் மின் உற்பத்தியை எப்படியெல்லாம் பெருக்க முடியும் என்று முயற்சி இருக்கின்றோம். சூரிய ஒளியால் கிடைக்கக்கூடிய 3 விதமான நன்மைகள். ஒன்று, கெமிக்கல் மாடிஃபிகேஷன். நாம் உணவுப் பொருட்களை பதப்படுத்துகிறோம், மிளகாயை காய வைத்து வத்தலாக மாற்றுகிறோம், அல்லது பல்வேறு நீர்மத்தன்மையுடைய உணவுப் பொருட்களை எல்லாம் அவை அற்றுப்போய் உணவுப் பொருளாக மின் சேர்க்கைக்காக அல்லது அதை வெகு காலம் சேமித்து வைத்து பயன்படுத்துவதற்காக அந்த கெமிக்கல் மாடிஃபிகேஷனுக்கு சூரிய ஒளி உதவுகிறது. அதுபோக மின்சார உற்பத்தி அல்லது வெப்பம், சூரிய ஒளியால் கிடைக்கக்கூடிய வெப்பம் சுடுதண்ணீர் காயக்கூடிய நிலையில் தெர்மல் என்ற நிலையில் இருக்கிறது. இப்போ இந்த தெர்மல் டெக்னாலஜியில சாதாரண காற்றை உள்ளே அடித்து சூரிய ஒளி கிடைப்பதால் வெப்பமான ஆற்றல் நமக்கு காற்று கிடைக்கிறது. அவற்றின் வழியாக நாம் உணவுப் பொருட்களை எல்லாம் பதப்படுத்துகிறோம். நாம் வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய சுடுதண்ணீர் பயன்படுத்துவதற்காக, அது குளிப்பதற்கு மட்டுமல்ல, பல்வேறு தொழிற்சாலைகளில் ஹோட்டல்களிலும் கூட அவைகள் உணவு பதப்படுத்துவதற்கும் ஈஸியாக உணவு சமைப்பதற்கும் எரிபொருள் தேவையை குறைப்பதற்கும் இந்த சுடுதண்ணீர் உபயோகிப்பதன் காரணமாக வெப்ப நீர் கிடைத்து அவர்கள் உணவுக்கு பயன்படுத்துகிறார்கள். இவற்றில் பல நிலைகள் இருக்கின்றன. ஒரு தகடு வழியாக கருப்பு நிலையில் இருந்தது மாதிரி ஒரு டியூபாக மாற்றி, அந்த டியூப்ல 360 டிகிரியுமே வெப்பம் பட்டு அதனுடைய மையப்பகுதி ராடு வழியாக தண்ணீர் கசிந்து அது வெப்பமாக ஆவியாக மாற்றக்கூடிய நிலை, வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிலையால் வரக்கூடிய நிலைகளில் மாறிக்கொண்டு தொழில்நுட்பம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவை ஹீட் ஏர் உருவாக்கக்கூடிய நிலை, உணவுகளை பதப்படுத்துவதற்காக உருவாகுது, கருவாடு தயார் பண்ணுவது, சூரிய ஆற்றலால் கிடைக்கக்கூடிய வெப்பத்தை அதை கடத்துவது. அது மட்டுமல்ல, உணவு உற்பத்திக்காக சோலார் குக்கர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மின்சாரம் கிடைக்காத பகுதிகளிலே, மலைப்பகுதிகளிலே வாழ்கின்ற மக்கள் இந்த சோலார் குக்கர் வழியாக உணவு சமைக்கக்கூடிய நிலைகள் இருக்கின்றன. என்ன நாம் எல்பிஜி சிலிண்டர் இந்த குக்கரை ஒரு 5 நிமிஷத்துல அது விசில் வந்துடும்னா, இங்கே ஒரு 50 நிமிஷத்துல அது குக்கர் விசில் வரும். அந்த அளவுக்கு காலதாமதம் தானே தவிர, ஆனால் அவற்றினுடைய செயல்பாடு என்பது நாம் சூரிய ஒளியை பயன்படுத்தி செய்யக்கூடிய நிலையில இருக்கின்றது. இது திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அங்கே நாம் சாப்பிடுகின்ற லட்டு முழுவதுமாக அது இந்த சுடுதண்ணி கொதிக்க வைத்து அதிலே அவர்கள் பருத்தெடுக்கக்கூடிய அந்த சூரிய ஒளியால் கிடைக்கக்கூடிய சுடுதண்ணீரில் தான் அந்த மாவானது கொதிக்கப்படுகிறது. பின்னர் தான் அதை லட்டுவாக மாற்றக்கூடிய நிலை. இப்படியான சூழ்நிலைக்கு எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே சர்டிபிகேஷன் கொடுக்கும் ஒரு அங்கீகாரத்தை நாங்கள் இங்கே கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் சர்டிபிகேட் கொடுத்ததைத்தான் அதை அவர்கள் வெளிச்சந்தையிலே எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் விற்பனைக்கு கொண்டு செலுத்தப்பட வேண்டும். அதை உறுதி செய்வதற்கு எங்களிடம் ஒரு 35 விதமான சோதனைகள் இருக்கின்றன. அந்த சோதனைகளிலே அவை ஃபிட்டா இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த சர்டிபிகேஷன் கொடுப்போம். அந்த சர்டிபிகேட் கொடுத்த கம்பெனி மட்டும்தான் இந்த சோலார் பேனல் போட்டு அதை விற்பனை செய்ய முடியும், அது எந்த கம்பெனியாக இருந்தாலும். அதே போல் சூரிய ஒளியிலிருந்து பவர் ப்ரொடக்ஷன், சூரிய ஆற்றல் இருந்து வெப்பம் உற்பத்தி செய்வது, அதற்கு வளர்ந்த நாடுகளான கலிபோர்னியாவில் இருந்து பார்த்தோமேனால் 400 டிகிரி செல்சியஸை தண்ணீரை கொதிக்க வைத்து அந்த தண்ணீரிலிருந்து ஆவியாவதை வைத்து அந்த ஆவியிலிருந்து இருக்கக்கூடிய மின் உற்பத்திக்கு தான் இந்த குக்கர் வழியாக செய்யப்படுகிறது. இங்கே பார்த்தோமேனால் கலிபோர்னியா மக்லோவா தீவிலே காணப்படுவது சற்றேறக்குறைய 1000 டிகிரி செல்சியஸிற்கு வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய நிலை. ஒரே இடத்தை மையமாக வைத்துக்கொண்டு சற்றேறக்குறைய ஒரு 1000 பேனல்களை வைத்து ஒரே இடத்தில் குவிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இப்படியான நிலைகளில் அவைகளெல்லாம் நாம் காண முடிகிறது.
இப்படியாக சுற்றுச்சூழல் சீர்கேடுகளை இல்லாமல் பொல்யூஷன் ஃப்ரீயான முறையிலே இந்த வெப்பத்தை பெறக்கூடிய நிலை. மற்றொன்று சோலார் பேனல், போட்டோவோல்டிக். நாம் வீடுகளில் எல்லாம் சூரிய ஆற்றலை வைத்துக்கொண்டு நேரடியாக மின் உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு மெக்கானிசம். இவை 2002 தான் புதிய டெக்னாலஜியாக வரப்பெற்றது. 2002க்கு முன்னால் இவற்றினுடைய தன்மைகள் வேறு விதமாக நாம் அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் அதனுடைய அடிப்படையாக கொண்டு 2002 தான் சோலார் போட்டோவோல்டிக் என்ற டெக்னாலஜி உருவானது. அதிலிருந்து இன்று வரை அவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இதனுடைய தன்மை என்ன என்று கேட்டால் செமி கண்டக்டர் என்று இயற்பியலிலே படிப்பார்கள். அந்த செமி கண்டக்டர் செய்யக்கூடிய பணியை சிலிக்கான் என்ற மண் துகள்கள் செய்கின்றன. அந்த சிலிக்கான் கொண்டு நாம் சிலிக்கான்ல 2 வகையாக வகைப்படுத்தலாம். என் டைப், பி டைப் என்று சொல்வார்கள். அது பி டைப் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவை நோக்கி நகரும், நியூட்ரல் வந்து பாசிட்டிவை நோக்கி நகரும். இப்படியான ஒரு நகர்வை ஏற்படக்கூடிய நிலையிலே அங்கே மின்சாரம் உற்பத்தி ஆகும் என்பதுதான் அடிப்படையான போட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்ற நிலையிலே தான் அவை இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே ஒரு சாதாரண ஒரு தகடை நாம் அதனுடைய குறுக்குவெட்டு தோற்றத்திலே பார்த்தோமே ஆனால் அதில் என் டைப், பி டைப் என்ற சிலிக்கானை அடுத்தடுத்து வைப்பார்கள். அந்த என் டைப், பி டைப் சிலிக்கானை சூரிய ஒளி கொண்டு அதை தூண்டுதல் வேலை செய்யப்படுமே ஆனால் அங்கே மின்சார உற்பத்தி ஏற்படும். அந்த மின்சார உற்பத்தியை நாம் எப்படியாக கனெக்ட் பண்ணி நாம் கிடைப்பதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ். எதிர்வினையான நிலையை நோக்கி பாசிட்டிவ் நோக்கி நெகட்டிவும், நெகட்டிவ் நோக்கி பாசிட்டிவ் அவை நகர்தல் நிகழ்ச்சி நடைபெறுவதால் தான் மின்சார உற்பத்தி நடக்கிறது. இதை வைத்துத்தான் இந்த மின்சார உற்பத்தியை நாம் அங்கே சேமித்து வைத்து மின் தேவைக்கு பயன்படுத்தவும் செய்யலாம் பேட்டரிகளிலே, அல்லது உடனடியாக உற்பத்தியை தீர்த்து விடுவது போன்ற நிலையிலும் இருக்கலாம். ஆகவே இது 2 வகைப்படும். ஆன் கிரிட் சிஸ்டம், ஆஃப் கிரிட் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே நாம் பல்வேறு வகையில் இவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களது பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக கட்டிடத்தில் பகல் நேரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய அத்துணை மின்சாரத்தையும் நாங்கள் ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு செக்ஷன்லையும் இருக்கக்கூடிய ஒளிர்கள், டியூப்லைட் மற்றும் ஃபேன் ஓடுவதற்கும் கம்ப்யூட்டர் செயல்படுவதற்கும் சூரிய ஒளியில் தான் அதை செய்து கொண்டிருக்கின்றன. இப்படியாக பேட்டரியினுடைய செலவை குறைப்பதற்காக இது போன்ற முறைகள் பயன்படுத்தப்படுகிறது. இவைதான் இப்போது அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வந்து 92 பின்னாடி இவை வந்தாலும் கூட இதனுடைய விலைகள் பார்த்தீங்கன்னா இப்ப ரிவர்ஸ்ல குறைஞ்சிட்டு இருக்குது. இவற்றை உற்பத்தியான காலங்களிலிருந்து இப்போது பார்த்தோம்னா விலை ரேட்ல வந்து காரணமாக பயன்பாடுகளும் பல கம்பெனிகள் உருவாவதும் இவை அதிகமாக இருக்கிறது. ஜப்பான் போன்ற நாடுகளிலே எங்கும் மின்சாரம், நிலநடுக்கமும் எரிமலையும் இருப்பதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய வீடிலே அவர்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி அவர்கள் சோலார் பேனல் போட்டு அவர்கள் வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை அந்த வீட்டிலே அவர்கள் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டியது. அரசாங்கம் மின்கம்பியின் வழியாக அவற்றை எல்லாம் கொண்டு செல்ல முடியாது என்பது போன்ற சட்டங்கள் இருப்பதையும் நாம் அறிகிறோம். ஆகவே இந்த மாதிரியான பல நிகழ்வுகளில் நாம் இவற்றை புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொண்டு, இந்த ஒட்டுமொத்த பூமியினுடைய எரிசக்தியில் நாம் 6% தான் புதுப்பிக்கத்தக்க வகையிலே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த 6% 100% கொண்டோமே ஆனால் நீரின் வழியாக 42%, எரிபொருள்களை எரிப்பதன் மூலியமாக 50%, பூமியினுடைய அடிப்பகுதியிலிருந்து எடுக்கக்கூடிய வெப்பத்தை படுவது 6%, சோலார் எனர்ஜியும் விண்ட் எனர்ஜியும் 1% முறையாக நாம் செய்து கொண்டிருப்பதுதான் இன்றைய அறிவியல் எரிசக்தியில் சுற்றுச்சூழலுக்காக நாம் பெறக்கூடிய பங்களிப்பு என்பதை நான் உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொண்டு, இதுவரையிலும் நீங்கள் பொறுமையாக இருந்து கேட்டதற்கும் அக்கமும் ஊக்கமும் கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என்னை இந்த நிகழ்வில் பங்கெடுக்க வைத்த ஐயா சேயோன் மற்றும் திலகவதி அம்மா போன்ற நல்ல உள்ளங்களுக்கும்
என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். முத்துவேல் ஐயா இருக்காங்களா? கருத்து சொல்லட்டும். நான் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ம். இப்போ கருத்தை உங்களிலிருந்து தொடங்குவோம். அறிவியல் அரங்கம் அல்லவா? சரி. ஆமா ஆமா, நானும் கருத்தை சொல்லுகிறேன். எல்லோரும் முதல்ல அறிவியல் அறிஞர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அருந்தமிழ் 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 அறிஞர்கள் சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா சொன்னாங்க. அவங்க வந்து சக்திங்கிறது, ஆற்றல்ங்கிறது என்ன அப்படிங்கிறது சின்ன குழந்தைய சொல்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப அருமை. இதை விட எளிமையா சொல்ல முடியாது. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அது. இந்த இன்னைக்கு வந்து தலைப்பு வந்து சுற்றுச்சூழல், அதுக்கு வேண்டிய ஆற்றல். நான் என்ன நினைச்சேன், இன்னைக்கு இப்போ பூமி வெப்பமயமாதல் அது வந்து 1.5 டிகிரிக்குள்ள இருக்கணும். 2க்குள்ள இருந்தா பரவாயில்ல, 2க்குள்ள இருக்கணும். ஆனா 1.5 டிகிரிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு நம்ம என்ன மாதிரி ஆற்றல் வகை வேணும் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவர் வந்து சூரிய ஒளி அந்த இதை பத்தி எல்லாம் ரொம்ப அருமையா சொன்னாரு. ஒரே ஒரு அதுல பாயிண்ட் என்னன்னா, நியூக்ளியர் எனர்ஜியை பத்தி சொல்ற போது அவர் வந்து நான் ரெனியூவபிள்ல சேர்த்திருக்காரு. அது என்ன ஆகுதுன்னா, அது அதுலயும் இல்லை இதுலயும் இல்லை. ஏன்னா யுரேனியத்தை வெட்டி எடுத்து அதுல இருந்து தான் அதுல ஆற்றல் எடுக்கிறோம். ஆனால் இந்த இதுல வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல வந்து அது எரிஞ்சப்புறம் திரும்பவும் எரிபொருள் கிடைக்கிறது. ஸோ அதை கணக்கு பார்த்தா இது வந்து நான் ரெனியூவபிள்னு வச்சுக்க வேண்டாம், அது வந்து ரெனியூவபிள் வச்சுக்கலாம். ஏன்னா வேற புது புது எரிபொருளை வச்சு அது கொடுக்குற எரிபொருள் விளைந்த எரிபொருள்களை வச்சு திரும்ப நடத்தலாம். அந்த வகையில அது வந்து ரெனியூவபிள் அதான் ஆச்சு. அது மாத்திரம் இல்லை, இந்த கார்பன் அந்த கரிம அரிச்சுவடு ரொம்ப ரொம்ப குறைச்சல். ஸோ இன்னைக்கு நிலைமையில எந்த மாதிரி இப்போ விண்ட் எனர்ஜி இருக்கு, இது இருக்கு, நீங்க வந்து எல்லாத்துலயும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொன்னீங்க. ஸோ எந்த மாதிரி ஆற்றல் ஒரு மிக்ஸ் இருந்தா தான், ஏதாவது மிக்சர் தான் இருக்கணும், எந்த மாதிரி ஆற்றல் இருந்தாலும் சொல்லிட்டு ரொம்ப சுருக்கமா சொல்ல முடியுமா சார்? கண்ணன் சார். நான் அதான் ஐயாவுடைய கேள்வி முதலே சொன்னேங்க. நான் வந்து இப்ப ஒவ்வொன்றுக்கும் பண மதிப்பீடு அல்லது அதற்கான ஆகும் செலவு என்பது அந்தந்த தனிநபராக இருக்கட்டும், ஒரு கிராமமாக இருக்கட்டும், அல்லது நகரமாக இருக்கட்டும், மாவட்டமாக இருக்கட்டும், மாநிலமாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், அவருடைய பொருளாதாரத்தை பொறுத்து தான் அவை செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சோலார் எனர்ஜி என்பது எங்கள் பல்கலைக்கழகத்திற்கு நாங்கள் அது ஏறக்குறைய ஒரு 4 கோடி ரூபாய்க்கு நாங்கள் அந்த திட்டத்தை தயாரித்தோம். அப்போது சொன்னார்கள், எதற்கு இந்த 4 கோடி ரூபாய், நீங்கள் இதை வேறு விதமாக சம்பளத்தை போட்டு விட்டு போயிடலாமே, அல்ல வேறு ஒன்றுக்கு பயன்படுத்தலாமே என்பது போன்ற அறிவியல் அறியாத மற்றவர்கள் கூட சொன்னாங்க. ஆனால் அந்த சோலார் எனர்ஜி நாங்கள் போட்டதன் விளைவாக இப்போது கடந்த 2013 நாங்கள் போட்டோம். இப்போது வரைக்கும் நாங்கள் மின்சாரத்திற்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை எல்லாம் 2-3 வருடத்திலே அந்த பொருளுக்கு உள்ள செலவினத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அடுத்து 25 வருடத்திற்கு எங்களுக்கு அது மிச்சம்தான். மின்சாரத்தில் கட்ட வேண்டிய, வாரியத்துக்கு கட்ட வேண்டிய செலவினங்கள் மிச்சம்தான். அதே போல் இப்போது கூட எங்களுக்கு கட்டடத்துக்கு மாத்திரம் வெளியேற்ற நாங்கள் முதல் செஞ்சோம். அடுத்து ஒட்டுமொத்தமாக 1 கிலோவாட் என்ற அளவிற்கு ஒரு பெரிய நிதி நன்மையை நாங்கள் மத்திய அரசிலிருந்தும் மாநில அரசிலிருந்தும் இணையாக பெற்று நாங்கள் உருவாக்குகிற போது அவற்றால் ஏறக்குறைய 20% ஒட்டுமொத்த பல்கலைக்கழகத்தினுடைய மின்சார தேவை அவை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. அதை இந்த இடத்தில் மட்டும்தான் போட முடியும் என்பதற்காக சில இடங்களை தேர்வு செய்து அங்கே நாங்கள் போட்டோம். அதே போல் விண்ட் எனர்ஜியை நீங்கள் எல்லா இடத்திலும் போட்டு விட முடியாது. அங்கே திசையின் வேகத்தை பொறுத்து, அவை மின் டர்பைன் சுற்றுவதற்கான சூழல்களை பொறுத்து, அங்கே சுற்றுச்சூழல் துறையினுடைய அங்கீகாரத்தை பொறுத்து, அங்கே அந்த பகுதியில் ஏதேனும் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்குமேனால் அங்கே செயல்படுத்த இயலாது. இது போன்ற பல்வேறு வகையான சூழ்நிலைகளை பொறுத்து தான் இங்கே இருக்கின்றன. ஆனாலும்
இன்னும் நாம் என்னுடைய கடைசி ஸ்லைடுக்கு முன்ன காட்ட மாதிரி 42%, 53% இன்னும் நாம் நீரை சார்ந்தும் எரிபொருளை எரித்தும் தான் மின்சார தேவை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான். இடத்திற்கு இடம் அவை மாறும். நாட்டினுடைய பொருளாதாரம், ஒவ்வொரு தனிமனிதனுடைய பொருளாதாரம், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நாம் நம் வீட்டின் தேவையை மின்சாரத்தால், சூரிய ஒளியால் நம் வீட்டிலே நாம் போட்டுவிட முடியும். ஆனால் அரசாங்கம் அதை நம்மை வழிவகுத்துவதில்லை. நான் கூட குஜராத்தில் இருக்கக்கூடிய 2-3 பல்கலைக்கழகத்திற்கு நான் பல முறை சென்றிருக்கிறேன். அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து நான் பக்கத்து கிராமங்களுக்கு நான் செல்கின்ற போது ஒவ்வொரு வீட்டிலும் மேல் மாடியிலே சூரிய படுகை வைத்திருப்பார்கள். அந்த சூரிய படுகையிலிருந்து அவர்கள் மின்சாரத்தை தயாரித்து அந்த வீட்டுக்கு பயன்படுத்தியது போக மீதம் அந்த வீட்டிற்கு வருமானமாகத்தான் சூரிய ஒளி கிடைக்குமே தவிர ஒவ்வொருவரும் நம் பகுதியிலே கிடைப்பது போல நாம் மின் கட்டணம் கட்டுவது என்பதே அவர்களுக்கு இல்லை என்பதைத்தான் நாம் அந்த மாநிலங்களிலே பார்க்க முடிகிறது. இதை தொடர்ச்சியாக எல்லா மாநிலங்களும் முன் வந்து இதை செய்ய முன் வருவார்களே, ஆனால் இது நாம் புதிய ரினியூபிள் எனர்ஜி மாற்றத்திற்கு அடிப்படையான தனிநபர் முதல் மொத்தமாக இதை செய்ய முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி ஐயா. இப்போ பேராசிரியர் செல்வராணி செல்வம் அவர்கள் அவங்களுடைய கருத்தை கொஞ்சம் கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் கண்ணன் அவர்கள் மிகவும் அழகாக, அருமையாக அத்துணை எனர்ஜிகள் பற்றியும் அதனுடைய பயன்பாடு பற்றியும் அதை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் பற்றியும் மிக தெளிவாகவும் அழகாகவும் எடுத்து உரைத்தார்கள். அதாவது இந்த நான் ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ் அது குறையறதுனால என்ன, இந்த மாதிரி தலைமை உரையில குறிப்பிட்டது போல நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழி தான் நல்காதாகிவிடின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், சுழற்சி முறையில தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சுழற்சி, நான் ரெனியூவபிள் எனர்ஜியை விட ரெனியூவபிள் எனர்ஜி அதை சுழற்சி பண்றதுதான் இந்த நமக்கு நல்லது, உலகத்திற்கு நல்லது. கூடிய சீக்கிரம் இல்லைன்னா எரிபொருள் எல்லாமே தீர்த்து விடும். பலவிதமான தாக்கங்கள் ஏற்படும். கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் டிகிரடேஷன், கிளைமேட் சேஞ்ச், எக்கச்சக்கமான இது பூமியே அழிந்து விடும் அபாயம் ஏற்படுதுன்னு அதுக்காக மீட்டிங்ஸ் எல்லாம் கூட போட்டு உலக நாடுகள் அனைத்துமே அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகின்றன. இப்ப ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ, ஜியோ தெர்மல் இதை பத்தி எல்லாம் அழகா விளக்கிட்டாங்க ஐயா. இப்ப சோலார் எனர்ஜியை ஏன் குறைவா உலக நாடுகள்ல வேர்ல்டு வைடு எவ்வளவு பயன்படுத்துறாங்கன்னா 4.5% தான் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணப்படுகிறது. ஏன் அப்படி குறைவா யூஸ் பண்ணப்படுதுன்னா அதோட காஸ்ட் ரொம்ப அதிகம். சோலார் எனர்ஜிக்கு கொடுக்கப்படக்கூடிய காஸ்ட் அதிகம் இருந்தாலும் அதை முயற்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து கொண்டு வருகிறார்கள். எப்படின்ட்டு அதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஏன்னா சூரிய ஒளி வேணும், அதை ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அப்படியே பண்ணாலும் காஸ்ட் அதிகம். அதெல்லாம் இது பண்ணி தான் நம்ம இந்த எனர்ஜிக்கு மாறுறோம். அதே மாதிரிதான் ஜியோ தெர்மல் எல்லா எனர்ஜியுமே நிறைய இந்த பயோ ஃபியூயல் எனர்ஜி எல்லாம் முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. இந்த முன்னாடி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் இந்த கோபார் கேஸ் பத்தி எல்லாம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு சில வீடுகள்ல எல்லாம் கூட அதை கவர்மெண்டே போய் போட்டு கொடுத்துட்டுலாம் இருந்தாங்க. அந்த மாதிரி ரிசோர்சஸ் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணாக்க இந்த மாதிரியான நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸை நம்ம ஓரளவுக்கு குறைக்கலாம். இப்ப ஆயில் ரிசோர்ஸ்னு எடுத்துக்கொண்டா இப்ப நம்ம எல்லாருமே கார் முன்னாடி இருந்ததை விட இப்ப கார் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாலேயே ரொம்ப கிட்டத்தட்ட ட்ரிபிள் ஒவ்வொரு வருஷமுமே டபுள் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 2043ல ஆயில் ரிசோர்ஸ் கிட்டத்தட்ட டெப்ளீட் ஆயிடும், ஓரளவு ரொம்பவே குறைஞ்சிரும், கம்ப்ளீட்டா இருக்காதுன்ற அளவுக்கு கணக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான பயோவில் கார் பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் ரொம்ப சயின்டிஸ்ட்லாம் தீவிரமா அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜிலாம் பற்றி ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க. நியூக்ளியர் இதுல இப்ப ஐயா சொன்னது மாதிரி இந்த சயின்டிஸ்ட் கோபாலன் ஐயா சொன்ன மாதிரி இப்ப நியூக்ளியர் எனர்ஜியை ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ்ல
கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் அந்த யுரேனியம் கூட அதை யூஸ் பண்ணிட்டே வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் வருடங்கள்ல அது கூட ரொம்பவும் டிமாண்ட் ஆயிடும். நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் நியூக்ளியர் எனர்ஜியை பயன்படுத்தினால் கூட. அதே மாதிரி இப்போ நம்ம இப்ப ஜூம் மீட்டிங் பத்தி சொன்னாங்க. இந்த மீட்டிங்லயே எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதுன்னு எல்லாமே இப்ப ஜூம் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்றோம். சோ மெனி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், நியூக்ளியர் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால குளோபல் அளவுல டிமாண்ட் 2050 எப்படின்னா இப்ப இருக்கிற எனர்ஜி மாதிரி 2 மடங்கு ஆயிடும். சோ எனர்ஜி ரிசோர்சஸ் குறையுது, நம்மளோட தேவைகள் அதிகரிக்குது. அதுக்காக என்ன பண்ணலாம்னு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் இருக்கிறத விட இப்போ ஒன்று ரீசெண்டா ஒரு மேகசின்ல, நான் சயின்ஸ் மேகசின்ல படித்தேன். என்சைம் பேஸ்டு எனர்ஜி. ஆஸ்திரேலியன் சயின்டிஸ்ட் ஒரு என்சைம் HUC அப்படின்னு ஒரு என்சைம்னா நொதின்னு சொல்லுவோம். இது யூஸ்வலா நம்ம சைமேஸ், அந்த லைபேஸ் இதெல்லாம் வந்து ஃபுட் ப்ராசஸிங், ஃபார்மசியூட்டிக்கல்ஸ், பயோமெடிக்கல் இதுல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா இந்த ஹக்குன்றத யூஸ் பண்ணி லோ அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த அட்மாஸ்பியர் டு கிரியேட் அன் எலக்ட்ரிக்கல் கரண்ட் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களாம் சயின்டிஸ்ட். இன்னொன்னு என்னன்னா, இது எதுக்கு பயன்படுதுன்னா, காற்றில் இருந்து எனர்ஜி உண்டாக்கக்கூடிய அந்த சாதனங்களை பின்னாடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு ரிசர்ச் இந்த மாதிரி சொல்லுது. மறுபடியும் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இன்னொரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கோல்ட் நைட் ஏர்ல இருந்து, குளிர்ந்த காற்றுல இருந்து எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப நம்ம தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்னு அது 200 இயர்ஸா நம்ம வெப்ப காற்றுல இருந்து தான் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து இப்ப கோல்டு ஏர்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கோல்டு நைட் ஏர்ல இது வந்து இந்த கருவி வந்து எப்படின்னா கோல்டு ஏரை தேடி போகுமா, அதனால வந்து ரொம்ப ஒரு பொல்யூஷன்லாம் இல்லாம இருக்கும் கோல்டு ஏர்ல இருந்து எனர்ஜி கிரியேட் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்ச்சர்ஸ் உலக அளவில் சயின்டிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நாம முடிஞ்ச மட்டும் குறைவாக இந்த மின் சாதனங்கள் இதெல்லாம் ஒவ்வொருவரும் அதுல வந்து ஒரு பொறுப்புணர்வோடு, அது நம்ம சில வீடுகள்லாம் ஆளுக்கு ஒரு கார் இருக்கும், அந்த மாதிரி கார்லயே போவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது. அதெல்லாம் குறைச்சிட்டு மினிமம் அளவுல இந்த ஃபியூயல் யூஸ் பண்ணணும்னா தான் நம்ம குறைக்க முடியும். இந்த நம்ம உலகத்துல எனர்ஜி அதிகமா இந்த மாதிரி பயோகேசஸ்லாம், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இந்த மாதிரியான இதெல்லாம் குறைக்கணும்னா ஒவ்வொருவரும் வந்து நம்ம பொறுப்புணர்வோடு செயல்படணும். அதுல நாம் கவனம் செலுத்துவோம். சுற்றுச்சூழலை காப்போம், குறைந்த எரிபொருளை உபயோகிப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆமா, இனிமே சைக்கிள்ல போனா தான் ரொம்ப உத்தமம். பாரிஸ்ல எல்லாம் நிறைய சைக்கிள் தான் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இப்போ சைக்கிள்ல போறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா உடம்புக்கு எக்ஸசைஸாவும் இருக்கும், அட் த சேம் டைம் வி கேன் சேவ் எனர்ஜி. பை சேவிங் எனர்ஜி வி கேன் சேவ் அவர் மதர் எர்த். பேராசிரியர் முத்துவேல் அவர்கள். வணக்கம், அனைவருக்கும் இனிய அறிவுசார் வணக்கம். ஏனென்றால் இன்றைக்கு தலைமை தாங்கிய ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் ஐயா சீனிவாசன் ஐயா அவர்களுடைய உரை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்ன என்றால், அது வான் சிறப்பு அதிகாரத்தில் இருந்து ஒரு குரலை எடுத்து சொன்னதுதான். அது நெடுங்கடலும் தன்மையுமை குன்றும் தடித்தெழிலி தான் நல்காதாகி இப்படி அருமையான அந்த ஆழமான பொருளுடைய குரலை சொல்லி ஆரம்பித்தார்கள். அது கடல் மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள எல்லாமும் தன்னுடைய இயல்பிலிருந்து மாறிவிடும். நீர்மை என்றால் இயல்பு, கடல் தன்னுடைய இயல்பிலிருந்து மாறிவிடும். மழை பெய்யவில்லை என்றால் கடலுடைய நீர் குறைந்து கடலுடைய உப்புத்தன்மை கூடிவிடும். கடலுடைய இயல்பு உப்பு கரிக்கணும். தண்ணி ஆவியா போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஆவியார் அளவுக்கு மீண்டும் கடல்ல மழை பெய்யலைன்னா அந்த உப்பினுடைய அளவு கூடிடும். அதனுடைய நேச்சர் ஆஃப் அந்த உப்பினுடைய அளவு கூடிடுங்கிறத அந்த அறிவியல் கருத்தை வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. தன் நீர்மைனா தன்னுடைய இயல்பு, கடல் நீருடைய இயல்பு உப்பு கரிக்கணும். கடல் நீர் மட்டுமே ஆவியாகுது, மீண்டும் மழையா வரலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த நீர் வந்து இந்த டென்சிட்டி அதிகமாகி அதனுடைய அடர்த்தி அதிகமாகி
நீர் அடர்த்தி அதிகமானால் உப்பு குடியிடுங்கிறத அதை மிக அருமையான அறிவியல் கருத்தோடு சொன்னதால எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு தமிழ் மாணவன் முறையில. அதே மாதிரி ஐயா அவர்கள், கண்ணன் ஐயா அவருடைய உரை, நான் உள்ளபடியே சொல்லணும்னா, நான் பியூசிக்கு அப்புறம் அறிவியல் படிக்கல. பியூசியில தான் நான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சது. அது எனக்கு கூட புரிகிற அளவுக்கு ஒரு முனைவுறுப்பட்ட ஆய்வேட்டை முழுமையான பொறுப்புணர்வோடும் ஒரு அக்கறையோடும் மிக எளிமையான தலைமையிலே சொன்னார். ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள், அவர் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஸ்லைட் எல்லாம் ஆங்கிலத்தில் இருந்தது. அதை எளிய தமிழில் எடுத்து மொழிபெயர்த்து வழங்குவார்களானால் அது எல்லோருக்கும் பயன்படும், ஆங்கிலம் தெரியாத மக்களுக்கும் அது அரிய உதவியாக இருக்கும் என்கிற அளவில் அந்த ஸ்லைடை எல்லாவற்றையும், அதில் உள்ள செய்திகள் எல்லாம் எல்லாவற்றையும், இப்போ மாற்றுமுறை எரிசக்தி இருக்கிறது, பயோகேஸ் இருக்கிறது, தெர்மல் ஹீட் இருக்குன்னா அதில் இருக்கிற குறைபாடுகளும் ஐயா அவர்கள் சொன்னார். இந்த பயோகேஸ்ல வந்து H2S, நான் கூட கெமிஸ்ட்ரி லேப்ல தான் ஹைட்ரஜன் சல்ஃபைடு பார்த்திருக்கேன். உள்ள நுழைஞ்சோடனே அந்த ராட்டன் எக்ஸ்மெல் என்னதெல்லாம் என்னுடைய பியூசி லெபார்டரி அந்த காட்சிகளை கண் முன்னாடி கொண்டு வந்து விட்டார். அதெல்லாம் சொல்லும் போது அது மாதிரி தெர்மல் பவர்ல எவ்வளவு விதமான வெப்பம் வெளியேறுது, அதனால எவ்வளவு தீமை உண்டாகுது என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒரு ஆராய்ச்சி கண்ணோடு அதை அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லி ரெண்டையும் பகுத்து அவர்கள் சொன்னது ஒரு விரிவான ஒரு விளக்கமான ஒரு அறிவியல் ஆய்வுரை. எளிய மக்களுக்கும் எல்லோருக்கும் அறிவியல் தேடல் உள்ள அனைவருக்குமான ஒரு புரிதலை தந்த ஒரு உரை மிகுந்த மகிழ்ச்சியோடும் அவருக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வணக்கம். செய்வனையா சொல்றாரு. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது ரயில் பயணத்துல எப்படி பேச முடியுமோன்னு யோசிச்சேன், ஆனா பேசக்கூடிய வாய்ப்பு வந்துடுது. நல்ல அருமையான உரை, அவர் தலைமை உரையும் சிறப்பா இருந்தது. இவருடைய நம்ம டாக்டர் கண்ணன் அவர்கள் நல்ல அவங்க தமிழ்லையும் மொழிபெயர்த்திருக்காங்க. இன்னும் முழுமையா இருக்கக்கூடிய நேரம் நம்ம கொடுத்தா அதையும் செஞ்சிருவாங்க. அதனால கண்ணன் அவர்களுடைய உரையும் கோபாலன், முத்துவேல், அது பேராசிரியர் திலகபதி இவங்க எல்லாரும் சொல்ல ரொம்ப சிறப்பா இருந்தது. நெஞ்சார்ந்த நன்றி கண்ணன் ஐயா அவர்களே. குறுகிய காலம்தான், அவருக்கு முந்தா நாள் தான் அவர்கிட்ட பேசினேன். பேசி உடனே இன்விடேஷன் ரெடி பண்ணி பேச வச்சுட்டோம். அவர் நம்முடைய சங்கம் கொடுத்த அறிவியல் கலைஞர் விருது பெற்றவர் சென்ற மாசம் 28ஆம் தேதி. இன்றைக்கு சிறப்பு என்னன்னா, சென்ற மாதம் 28ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் விருது பெற்ற இரு பெருமக்கள் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பாகும். ஆகையினால இந்த அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நாம் நன்றியை சொல்வோம். கோபாலன் அவர்களே, பாரதிதாசன் பல்கலைக்கழக அந்த இது திலீப் இருக்கிறாரா? நன்றி நவையில பாருங்க இருந்தாருன்னா நன்றி சொல்லுங்க. நேரம் ஆயிடுது, படிக்க போறோம். நாங்களும் இப்ப எனக்கும் அந்த ட்ரெயின் இதாயிடும். நீங்க நன்றி உரை செய்து அப்படியே நிறைவு செய்யலாம். என்ன? நன்றி, அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஐயா ஒரே ஒரு நிமிடம். அழகுராஜா மதுரையில இருந்து பேசுறாரு, அவர் பேச சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஒரு அருமையான நீண்ட நெடிய உரை, காலத்திற்கேற்ற மிகப்பெரிய உரை, உலகளாவிய ஒரு தலைப்பு அல்ல. சொல்ல வேண்டுமானால் கருத்துரை நீண்ட நேராகும். ஐயா அவர்கள் காட்டாமனுக்கு எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு இதுதான், எப்படி வான்மலையில் பொய்யவில்லை என்றால் கடல் நீரும் வற்றிவிடும் என்பது போல புறநானூற்றிலே சங்க காலத்திலே நீர்மிகின் சிறையும் இல்லை, தீமிகின் மண்ணுயிர் நிலற்றும் நிழலும் இல்லை, வலிமிகின் வலியும் இல்லை. வெள்ளம் புகுந்து விட்டா தடுக்கவும் முடியாது, நெருப்பு பார்த்து எரிந்தால் நிழலுக்கும் ஒதுங்க முடியாது, காற்று பார்த்து அடித்தால் முடியாது என்பது போல் ஐயா அவனுடைய ஆற்றல் பற்றி, பல்வேறு ஆற்றலை பற்றியும் நாம் அதை எப்படி நீரை சிக்கனமாக சேமிப்பது என்று இந்த ஆற்றல், சூரிய வெப்ப ஆற்றலை அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறி நேரத்தையும் கருதி ஐயா அவர்கள் சொன்ன பிறகு நான் எடுத்துக்கொண்டேன். வாய்ப்பு என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. மிகுந்த காலத்துக்கு ஏற்ற நல்ல உரை. ஐயா அனைவருக்கும் நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. சிறப்பு பேச்சாளருக்கு சிறந்த நன்றி. நன்றி. திலீப் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். பிறந்து சிறந்த மொழிகளே சிறந்தே பிறந்த மொழியாக என் அன்னை தமிழை வணங்கி என் நன்றியுரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். அமைதி காத்த சபையோருக்கு வணக்கம். தமிழ் தாய் வாழ்த்து மற்றும்
தெளிவான அறிமுறையை தெளிவுபட பேசிய அம்மையார் திலகவதி அம்மையாருக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரையும் அன்பாக வரவேற்ற அம்மையார் பூங்கோதைக்கு எனது இரண்டாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எரிபொருள் மற்றும் நிலையான பயன்பாட்டாக எவ்வாறு எரிபொருளை பயன்படுத்துவது பற்றியும் கூறிய தலைமுறையாற்றிய ஐயா சீனிவாசன் அவர்களுக்கு எனது மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் சார்பாக. எரிபொருள் சக்தி, ஆற்றல் சக்தி மற்றும் அதற்கு எத்தனை வகையான எரிபொருட்கள் இருக்கிறது, அதை எவ்வாறு வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் பயன்படுத்துகிறார்கள், எவ்வாறு நாமும் அந்த அவர் கூறிய எரிபொருள் சக்தி பற்றி கூறிய அனைத்து வகையான செய்திகள் மூலம் நாமும் எவ்வாறு எரிபொருளை பயன்படுத்த முடியும் என்று சிறப்புரையாற்றிய ஐயா எஸ் கண்ணன் அவர்களின் மனமார்ந்த நன்றியை அனைவரும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முடிச்சிடலாங்களா? செய்யும் சார். நிறைவு செய்யலாம், நிறைவு பண்ணிடலாம். இந்த அனைவருக்கும் அதாவது சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றி ரொம்ப இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நாளை மறுநாள் வியாழக்கிழமை என்று தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நடத்தும் திருக்குறள் ஆய்வரங்கின் 30வது நிகழ்வினை அனைவரும் கேட்டு மகிழலாம். மீண்டும் நாளை மறுநாள் வியாழக்கிழமை மாலை 6:45 நாம் சந்தித்து மகிழ்வோம். நிகழ்ச்சி சரியாக 7 மணிக்கு தொடங்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்ப நீங்க ரெக்கார்டிங் ஸ்டாப்.